இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா, பகவான் மற்ற நூல்களை மொழிபெயர்த்தது, விளக்கம் கொடுத்தது, அவருடைய நூற்திரட்டு, அதாவது அவர் அனுபவம் அடைஞ்சு அவருடைய அனுபவத்துக்கு இதெல்லாம் ஒத்துப்போச்சு. புரியுதா? அவர் படிச்சது கிடையாது. அவர் அனுபவத்தை இவைகள்லாம் பறைசாற்றி வார்த்தைகளால விவரிக்குது. இதுல முக்கியமானது சிவபெருமானை முருகனுக்கு உபதேசிக்கிறார். ஸ்ரீ சர்வ ஞானோத்தரம் அப்படின்றாங்க. உத்தரம்னா ஹையஸ்ட் அர்த்தம். எல்லா ஞான நூல்களுக்கும், அனைத்து ஞானங்களுக்கும் மிக உயரிய ஞானம் இது. அதுக்கு பேர் ஆன்ம சாட்சா்கார பிரகரணம். சாட்சா்காரம் நேர அறிவிக்கிறார். உள்ள பொருளை, உண்மை பொருளை சிவபெருமான் முருகனுக்கு அறிவிச்சத பகவான் மொழிபெயர்த்திருக்கார். பாடல்களா, தமிழ் பாடல்களா மாத்தி, இது சம்ஸ்கிருத்ல இருந்தது, தமிழ் பாடலா மாத்தி அதுக்கு வேண்டிய விளக்க உரைகளை கொடுத்திருக்கார். நேர சிவபெருமான் வரைச்சது. இவர் சிவனே இவர் தோன்றிய உடலெடுத்து வந்த சிவபெருமான். அவருடைய பாடலை பார்ப்போம். ஆன்மாவாம் ஈசன் குகனுக்கு அருள் செய்த ஆன்ம சாட்சா்காரமாகும். இது ஆன்மாவாய் என் அகத்தே இருந்து இன்று தமிழ் சொல்வான் முன்னவன் ஆய முதல். முன்னவனாய் ஆய முதல் பரமான்மாவாகிய ஈஸ்வரன் முருகக் கடவுளுக்கு உபதேசித்த அருளிய இந்த நூலானது ஆத்ம சாட்சா்காரம் என்னும் பெயருடையதாகும். எல்லாவற்றிற்கும் முன்னவனாய் முதற்காரணனாகிய அந்த பரமசிவனே இப்பொழுது என்னுள்ளத்தில் ஆன்மாவாக எழுந்தருளி அதை தமிழில் சொல்லுகிறான். தமிழ் அப்படியே மொழிபெயர்த்திருக்கார் அந்த சமஸ்கிருத. முருகனுக்கு அவர் சொன்னது. அன்னசிவன் முதல் பாட்டுக்கு போயிடுவான். அன்னசிவன் பின்னும் அருள்வான் துகனே நிற்கண்ணியன் சூழ்ச்சி அறைவன் நீ மன்னவே நிற்களமாய் யாவுளமே நிற்பதாய் நுட்பமதாய் உட்கொள்ள போகாதேனும் அப்படின்றது பாட்டு. உள்ள பொருளானது உருவமற்றதாய் எல்லா பொருள்களின் உள்ளும் வியாபித்து நிற்பதாய். நம்ம பார்த்துட்டே வரோம் இல்ல, கடந்த ஒரு வாரமா என்ன பார்த்துட்டு வரோம்? ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயே இருக்கிற அறிவு. ஒரு செல்லுன்றது ஒரு மனித உடம்பினுடைய கடைசி நுட்பமான இது ஒரு பகுதி. அதுக்குள்ள இருக்கிற அறிவு, ரத்த திசுக்கள்ல இருக்கிற அறிவு, மூச்சு காத்துல போயிட்டு இருக்கிற பிராண சக்தி, இப்படி சகலத்திலையும் அறிவு தான் முதல் பொருளா நிக்கிறது. அந்த அறிவு ஒரு அறிவா மாத்திரம் இல்ல, இருப்பே அறிவு. அதாவது ரொம்ப விளக்கி சொல்லக்கூடிய மூணே வார்த்தைகள் இதுதான்: சத்து, சித்து, ஆனந்தம். சத்துன்னா என்றும் உள்ளது, சத்தியம், சத்தியன்றது மாறாது இல்லையா? ட்ரூத் இஸ் ஒன், ட்ரூத் இஸ் சிம்பிள், ட்ரூத் இஸ் டைரக்ட். அந்த மாதிரி அந்த மிக மிக விளக்கமா சொன்ன மூன்று வார்த்தைகள் இறைவனை சத்து, சித்து, ஆனந்தம். அதுல இத சொல்றாரு. உள்ள பொருளானது, உள்ள பொருள்னா இது எல்லாம் இல்லாத பொருட்கள். அந்த உள்ள பொருள் தான் சோகாழ்ந்து இல்லாத பொருட்களையும் வியாபித்து உள்ளும் புறமும் வியாபித்து நிக்குது. அப்புறம் தனக்கென உருவற்றதாய் அதிசூக்ஷ்மமாய் மனதினால் அறிந்து கொள்ள முடியாததாயினும் குகனே உனக்கு அந்த உண்மை பொருளை அடைவதற்குரிய வேறு ஒரு உபாயம் சொல்லுகிறேன் என்று கூறிய அத்தன்மையான சிவன், மெய்ப்பொருளாகிய சிவன் பின்னும் கூறி அருள்கிறார். உள்ள பொருளின் லட்சணத்தை கூறிய சிவன் அதை அடைய அச்சமோ தயக்கமோ வேண்டாம் என்று அதற்கான உபாயத்தை கூறுவதாக சொல்லுகிறார்.
நிராகார, நிராகாரன்னா எதற்கும் ஆகாரமாகாதுன்னு அர்த்தம். எதற்கும் உணவாகவே அது ஆக முடியாது. புரியுதா? அதை விட சின்னது ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். நீர் அதிசயானந்த, புரியுதா? அதிசயம் இல்ல, அது தத்ரூபம், சத்தியம். தோன்றி சடான மறைகிற ஒரு மாயாஜால காட்சி கிடையாது. எப்போ சாஸ்வதமா இருக்கிறது. சிற்றூபத்தை அடைவதற்கு உனக்கு ஒரு உபாயம் சொல்லுகிறேன். ஒருவன் எவ்வளவுதான் வேதாந்த சாஸ்திரங்களை துருவி துருவி ஆராய்ந்து படித்தாலும் அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இவனுக்கு போதிப்பது யாரெனில் உன்னை உனக்குள்ளே ஆராய்ந்து பார். ரெண்டு வந்துருது. என்ன? ரெண்டாவது பர்சன் முன்னிலையில இருக்கிறவன, உன்னை உனக்குள்ளே. அவன் உடம்பையோ மனசையோ விட்டு வேற ஒரு பகுதியை அவன் குறிக்கல. உன்னை உனக்குள்ளே ஆராய்ந்து பார். எல்லா அனைத்து சாஸ்திரங்களும் என்ன கூறுது? மேற்கொண்டு இவன் தன்னை தனக்குள்ளே விசாரித்து அறிய வேண்டுமே அன்றி சாஸ்திர ஆராய்ச்சியினால் அறிய முடியாது. தர்க்க விவாதங்களோ உள்ளுக்குள்ளே பின்னல்கள் போட்டு யோசிச்சு 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 இந்த யோசனைகளுக்கோ ஒரு கற்பனை பண்ணிட்டு அதை முன்னிட்டு யோசனை பண்ணிட்டு அதை ஒரு பொய்ப்பொருளாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக்கி இப்படி பண்றதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதனால் உனக்கு வேறு ஒரு உபாயம் சொல்கிறேன். அதாவது சொல்லப்படாருன்னா ரொம்ப முருகனுக்கு சொல்லப்படாருன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அர்த்தம். இம்மீடியட்டா புரிச்சுக்கிட்டு கோல்டு மெடலிஸ்ட் வச்சுக்கணும். அந்த மாதிரி பக்குவம் கொண்ட புத்தி. ஒரு தடவை உபதேசம், உத்தம சிஷ்யன் ஒரு தடவை சொன்னா போதும், ஒரு வாக்கு சொன்னா கூட போதும். இங்க சொன்னாங்க, ஒரு சின்ன பையன் ஒரு வயசான அவங்களுடைய பாட்டிக்கு ஒரு வார்த்தை சொன்னான். நீ ஏன் புலம்பிக்கிட்டே இருக்க? ஆக்ஷன்ல இரு. அதுக்கு மேல பேசல அந்த பையன். ஆக்ஷனா இரு, வாழ்க்கையில பேசாத, புலம்பாத, உனக்குள்ளேயும் புலம்பாத, மற்றவர்கிட்டையும் புலம்பாத. ஆக்ஷன் உள்ள வரும் பாரு. உண்மையான இப்ப ப்ராப்ளத்தை அனுபவிச்சேன்னா பதில் உள்ளேயே இருக்கு. ப்ராப்ளத்துக்கு வெளியில இல்ல, உனக்குள்ளேயே இருக்கு. ஆக்ஷன்ல இரு, பெர்ஃபார்ம் பண்ணு, புலம்பாத, நிறுத்து அப்படின்னு சொன்னா. இது சகஜமா நம்ம அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதேதான் அவர் சொல்றாரு. ஆனா அந்த அளவுக்கு சூட்சமான சிஷ்யன் அவர் யாரு? முருகன். அதுதான் சொல்றாரு, உனக்கு வேறு ஒரு உபாயம் சொல்கிறேன். சூட்சம வஸ்துவை உணர்வதற்கு சூட்சமமான உபாயமே உற்ற துணையாகும் என்பது பொருள். நேத்திக்கு சத்சங்கத்துல கூட நம்ம என்ன பார்த்தோம்? எவ்வளவு கிட்டக்க இருக்கணுமோ இருந்தோ. இது வீட்டுக்குள்ளேயோ உலகத்தையோ தேடுற பொருள் இல்ல, புஸ்தகங்கள அடியோட தேடுற பொருள் இல்ல, ஆட்களா மாத்தி மாத்தி உபதேசங்களை கேட்டு இருக்கிற பொருள் இல்ல. ஏன்னா குரு உள்ள இருக்க, பாவம் உள்ள இருக்கு, சத்தியம் உள்ள இருக்கு, அனைத்தும் உள்ள இருக்கு. அதை நம்பணும், பரமமா நம்பணும். அப்படி நம்பி இருக்கிற முருகனுக்கு அவர் இந்த உபாயத்தை சொல்லப்படுறார். எதனால் அனுபவமாம் ஞான நன்கெய்து எதனை அறிந்தோன் சிவனே யாம். எதனை அறிந்தோன் சிவனே யாம். எது எவர்க்கு என்னால் சொல்லப்பட்டது இன்று அவ்விஞ்ஞானத்தை என்னிடத்தினின்று கேள் என்று அப்படின்னு. எந்த சாஸ்திரங்களை கேட்டு ஞானத்தை பரோட்சமாக அறிவதனால் அபரோட்ச ஞானானுபவம் நன்றாக சித்திக்குமோ, எந்த பரவஸ்துவை, பராட்சம்னா அந்நிய பார்வைன்னு அர்த்தம், பகிர்முக பார்வைன்னு. அபரோக்ஷம்னா வெளியிலேயே கண்ணு போலன்னு அர்த்தம். கண்ணு வெளியில போல. நம்மளுக்கெல்லாம் என்ன, நம்ம கண்களாவே இருக்கும். இந்த கண்களாவே எழுந்துக்கிறோம். இந்த கண்களாவே ஒவ்வொரு க்ஷணங்கள்லயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கண்களுக்கு தெரிஞ்சது என்ன? மனம் மூலமா, மனத்தினால் இது இயக்கப்படுகின்றது அப்படின்னு கூட தெரியாம நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்ததுன்னா அந்த ஐடியா வச்சு அவங்களை இடம் போட ஆரம்பிப்போம். நேத்திக்கு இப்படி சண்டை போட்டுட்டு போயிருக்காளே நம்ம கூட, இன்னைக்கு இவளுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த கண்களை உபயோகித்து
அவங்க பாடி லாங்குவேஜ் பார்ப்பாங்க. ஏதாவது வந்து கில்ட் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டா, தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறாளா, இல்லாட்டி நீதான் அத்தனை தப்பு பண்ணிருக்கின்ற மாதிரி பார்வையா, செய்கையா, பாடி லாங்குவேஜா அப்படின்னு இதுக்கெல்லாம் துணை போகுது. இந்த கண்கள் எடை போடுவதற்கு துணை போகுது. ஏன்னா நம்மளுக்கு இதை தவிர வந்து இங்க வந்து உடம்பாலதான் வாழணும். 5 புலன்களையும் ஓயாம பகிர்முகமா விட்டு மனமே பகிர்முகத்துல இந்த புலன்கள் மூலமா வெளியில எல்லா விதத்திலையும் எடை போட்டுட்டு இருக்கு. பேச்சுல என்ன ஒரு தோரணை பாத்தியா, அடங்கின மாதிரி தெரியல பாத்தியா அப்படின்னு ஒரு பதில் சொல்லும் அவங்க பேசுற பேச்சை பார்த்து. அதை வச்சு ஒரு கோடிக்கணக்கான யுத்தம் உள்ள நடக்கும் மனசுல. எப்படி அடக்கிறது? இப்படி பாத்தீங்கன்னா நிழல் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பஞ்சபுலன்கள் மொத்தமும் ஓயாம பண்ணிட்டு இருக்கு. இது பேர் வந்து பரோட்சம். பராட்சம் வெளியில் இருக்கும் கண்கள். இதுவே கிடையாது. இந்த நல்ல சத்தம் வாங்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புலன்களே யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது கடை கண்ணிக்கு போறதோ ஏதாவது விவகாரத்துக்கு போதோ புலன்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வெளியில அப்படி எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோல இருந்து நம்பிக்கையோட ஏறி உட்கார்ந்து எந்த இடத்துக்கு போனோமோ உன்முகமாவே இருந்து அந்த இடத்துக்கு போகுது. உன்முகமாவே இருந்து இந்த புலன்களே யூஸ் பண்ணாங்க. அந்த கொண்ட இதுக்கு அந்த சத்சங்கமோ விஷயங்களோ அதை பண்ணிக்கிட்டு அப்படியே வருது. வெளியில இருந்து புறப்பட்ட அம்பு நேர டார்கெட் அடிக்கிற மாதிரி அந்த நாட்டம் கூட வந்து ஒரு ஜென்யூனா இருக்கும். அதனோட அப்ரோச் வழிமுறைகள்லாம் கூட ஜென்யூனா இருக்கும். போயிட்டு வரது கூட குப்பைகளை சேர்த்துட்டு வர மாட்டாங்க. இது வந்து அபரோக்ஷம். இந்த பாவம் வந்து சித்திக்குது. ஆனா இவ்வளவு ஆர்வம் கொண்டு இதுல ஈடுபட்டா அது சித்திக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த புலன்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும், அது யூஸ் பண்ணப்படாது. எப்ப பாரு உண்முகப்பட்ட பாவம் தான் இருக்கும். அததான் சொல்றாரு. எந்த பரவஸ்துவை பரவஸ்துனா மேலான வஸ்து, உன்னதமான வஸ்து, ஒரே பொருள் அபரோட்சமாக அறிந்தவன் சிவனாகவே ஆவானோ, எந்த ஞானத்தை யாருக்கும் என்னால் இதுவரை சொல்லப்பட்டது இல்லையோ அந்த பரமான விஞ்ஞானத்தை, பரம்பொருளை பத்தி, மேலான பொருளை பத்தி விஞ்ஞானம். நம்மளே என்ன பண்றோம்? ஏதாவது உனத்தை பத்தி மெமரியில இருந்து எடுக்கணும்னு என்ன பண்றோம்? கண்களை கூட மூடி ஞாபகப்படுத்தி பண்றோம். அன்னைக்கு வந்து எவ்வளவு நம்ம கொடுத்தோம், நீ எவ்வளவு ரூபாய் கொடுத்த, எப்படி குறை இருந்தது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த கண்ணை மூடினாதான் டிஸ்டர்பன்ஸ் போகும். ஃபர்ஸ்ட் புத்திக்குள்ள அந்த காட்சியெல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த ஸ்பரிசம், நோட்டை எடுத்தது, எத்தனை நோட்டு கூட வந்தது, அதுல எத்தனை நோட்டை கொடுத்தோம், ஃபீல் பண்ணி கொடுத்தோம், அப்படி இல்லைன்னா அந்த சூழ்நிலை அந்த கடையில நடந்துருக்கட்டும், உங்க வீட்லயே நடந்துருக்கட்டும். இப்ப ஏதோ வந்து நஷ்டத்தையோ லாபத்தையோ ஒட்டி இருந்த ஒரு சம்பவம். ஆனா எப்படி பண்றோம்? நம்ம பண்ற விதம் எப்படி? உடனே அரெஸ்ட் பண்ணிடுவோம். மீதி புலன்களே அரெஸ்ட் பண்ணிடுவோம். முக்கியமா கண்ணு தான் வந்து 95% வந்து நம்மளை வந்து படுத்தி எடுக்கிற ஒரு இது. மீதி எல்லாம் அவ்வளவு கிடையாது. கண்ணு தான் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி. 95, மீதி எல்லாம் 5% தான். மீதி எல்லாம் வயமோட போகுது. இந்த காட்சிகள் தான். காட்சிகள் தேசம். ஏன்னா நானே ஒரு காட்சி பொருள், உடம்பா இருக்கேன். சோ இந்த எல்லாருமே வந்து உடம்போட உடம்பு சண்டை கிட்டத்தட்ட ஆட்களா நினைச்சுக்கிட்டு எண்ணங்களை உபயோகித்து கண்கள் வந்து ஓயாம இயங்கி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கண்களை நம்ம என்ன பண்றோம்? டக்குன்னு மூடிக்கணும். மூடிட்டு, ஏன்னா மூடினாலே உடனே குவியும். மனம் வந்து குவியும். டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து குவியுது. குவிஞ்சு வந்து எக்ஸாக்டா அந்த ரீலீவ் பண்றோம் அந்த சிச்சுவேஷனை. என்ன பண்ணோம், எது பண்ணோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணும். இல்ல அவன் தான் மிஸ்டேக். அவன் திருப்பி கொடுக்கல, என்கிட்ட வாங்கிட்டான், நான் கொடுத்தேன், நான் திரும்பி வாங்கினதா எனக்கு ஒரு இதுவே இல்லை, ஃபீலே இல்லை அப்படின்னு நீங்க கரெக்டா போனீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. கிளீனா நடந்திருக்கு. ஒரு அவசரமா வந்து ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டும் போனோம், வேலை ஒரு இடத்துக்கும் போனோம் வச்சுக்கணும். போய் 500 ரூபாய் கொடுத்தேன். இருந்தது 500 ரூபாய் மாத்திக்கணும்னு கொடுத்தேன். ஏதோ வாங்கினேன். சாயந்தரம் டிஃபன் வாங்கிட்டு எனக்கு அந்த போற அவசரமே என்ன பண்ணிட்டேன், நேர போயிட்டு செல்ஃப் சர்வீஸ் அதை வாங்கிட்டேன், சாப்பிட்டேன். அவன் வந்து எப்படியும் அந்த நோட்டை வாங்கிட்டு வைப்பான், இருப்பான்.
அப்படி வச்சதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம். வாங்கிட்டு கையில போது சின்ன வாங்கலை நம்ம அப்படின்னு திருப்பி வந்தேன். கேட்கவே இல்லை. அப்படி பார்த்த உடனே எல்லாம் 400 ரூபாய் விட்டு கொடுத்தான். 400 ரூபாய் செயின் ஃபுல்லா விட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் கேட்டேன், நீ இந்த மாதிரி என்ன போக விட்டுருக்கலாமா? நான் 10 கிலோமீட்டர்ல இருந்து வரேன் அப்படின்னு சும்மா போய் சொன்னேன். பக்கத்துல போய் 10 கிலோமீட்டர்ல இருந்து வரேன், இல்லாட்டி வேற ஏதோ வேலைக்கு போறேன், அயலூர்ல இருந்து வந்திருக்கேன். என்ன ஆயிருந்திருக்கும்? உன்னோட இன்டென்ஷன் என்ன? அந்த சைலன்ஸுக்கு இன்டென்ஷன் என்ன? என்னை ஏன் திருப்பி கூப்பிடல? ஒரு இடத்துல நீங்க 100% அட்டென்டிவா இருந்துட்டீங்கன்னா அதனுடைய தர்மங்கள்லாம் கூட வெளில வந்துடும். இந்த காரியங்கள் வெளியிட்டா நிறைவேற்றப்படும். நான் மறந்து போகலாம், வரவனுக்கு 100 ப்ராப்ளம் இருக்கலாம், அவனுக்கு ஒரே குறி, கரெக்டான பொருளுக்கு கரெக்டான விலையை எடுத்து மீதி கொடுக்க வேண்டியதை தவிர அவனுக்கு என்ன புத்தி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு? ஏன் அந்த சப்ரஷன்? சாப்பிட்டு முடிச்ச பிறகு கூட அவன் கூப்பிடல, எதுக்கேதான் சாப்பிட்டு இருக்க ஃபேன கடியில, ஏன் கூப்பிடல? புரியுதா? சோ இங்க எல்லாமே தர்மங்களை சுமந்துகிட்டு ஈவென்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல பிரச்சனை என்ன? நம்மளுடைய புலன்கள் தான் பிரச்சனை, யாரும் பிரச்சனை கிடையாது. ஒரு செகண்ட் நான் அவசரப்பட்டேன் இல்ல, மனத்துல ஏதோ நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு அவசரப்பட்டு நான் போயிட்டேன். பட் என் வரைக்கும் மிஸ்டேக் தான், நான் மறக்கலாம் எல்லாம் பண்ணிட்டேன். அவனுக்கு என்ன? எனக்கு தானே 100 வேலை, வரவங்களுக்கு 100 பிரச்சனை இருக்கும். அவங்க வெளியில வந்தவங்க வீட்டை விட்டு, இவன் இல்ல நிதானத்துல எப்பவுமே இருக்கணும். திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? அங்க சார் இங்க வாங்க பேலன்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? யாரும் இல்ல, அது வேற ஞாபகம். பக்கத்துல ஒரு 2 கை இன்னொரு 2 பொருளா வாங்கல. இப்படி நம்ம நுட்பமா வாழ என்னன்னா சத்தியம் எங்கேயோ இல்ல, சிவம் எங்கேயோ இல்ல, நிலைகள் எங்கேயோ இல்ல, எல்லாம் இங்கேயே பக்கத்திலேயே இருக்கு. அதனாலதான் கர்மங்கள் செஞ்சு என்ன ஆகுது? புத்தி ஒரு புள்ளியில் நிக்க ஆரம்பிக்கிறது, ஏகாக்கிரகம் கூடுது. ஏகாக்கிரகம் கூடின புத்திக்கு அதுவே சிவம், அதுவே பொருள், அதுவே பரம்பொருள். பரம்பொருள்னு ஒரு பொருள் இல்லை, அதுதான் உபதேசிக்க போறார். அந்த பரமான விஞ்ஞானத்தை, உண்மை சுரூபத்தை என்று இப்பொழுது என்னிடத்திலிருந்து நீ கேட்பாயாக. நான் இப்ப பேசினது இங்க வருது. எவன் தன் வஞ்ச புலன்களை, வஞ்ச புலன்கள் அனைத்துமே அவைகளுக்கு வஞ்சம் இல்லை, இந்த புலன்களாகவே வாழற வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமையோ யாரையோ பாதிக்க போறதில்லை, யாரையோ வஞ்சம் வாங்க போவதில்லை, நம்மளதான் வஞ்சம் எடுக்கிறது. பேச்சில மறந்து நிக்கிறோம், காட்சியில மறந்து நிக்கிறோம், அவங்க பேசுறத கேட்கறத மறந்து நிக்கிறோம், நம்ம பேசுறதுல நம்மளே மயங்கி கிடப்போம். 5 புலன்களும் ஓயாம மயக்கி பகிர்முகத்திலேயே வச்சிருக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த மூமெண்ட்ஸ் திருப்பி வரப்போகுது இல்ல. ஒரு நிகழ்ச்சி எதுக்கு நடக்குதுன்னா, ஒரு அனுபவம், சாப்பிடுறதோ பேசுறதோ கேட்கறதோ எல்லா அனுபவங்களும் எதுக்கு நடக்குதுன்னா, உங்க புத்தி கூர்மைப்பட்டு ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். அது உள்முகம் தான், பகிர்முகம் இல்லவே இல்லை. இதுதான் சொல்றாரு. எவன் தன் வஞ்ச புலன்களை அடக்கி பகிர்முக நாட்டத்தை அறவே நீக்கி சஞ்சலத்திற்கோ கற்பனைக்கோ இடம் தராமல் தனது உண்மை சுரூபமான இருப்புணர்வில் ஊன்றி நிற்கும் நிலையை அடைவானோ அதுவே சிவநிலையாகும். சிவநிலைன்னு ஒரு நிலை இல்லை. சிவம்னா மங்களம், சாந்தம், ஐஸ்வர்யம், சத்தியம், இவ்வளோ பாங்குகள் அதுல இருக்கு. ஒரு அமைதியான ஒரு சின்ன குழந்தை ஈர்க்குதா இல்லையா? இந்த வீட்டுக்காக போறோம், ஒரு 2 வயசு குழந்தை அப்படி நடந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம அட்டென்ஷன், எல்லாரோட அட்டென்ஷன் ஈர்க்கப்படுதா இல்லையா? இந்த வானா அது குவைட்டாவும் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம மனமே சாந்தம் அடையுதா இல்லையா? அங்க என்ன நடக்குது? அது அப்படி இருக்குது. அது எதுவாகவும் இல்லை, தன் உடம்பாவும் இல்லை, மனமாவும் இல்லை, நம்ம தான் ஏற்றுக்கிறோம். அதை கூப்பிட்டு அதுக்கு நடக்க முடியும், நடக்குது, கிட்ட வருது. ஆனா உள்ள சாந்த நிலை நிலவுது, அது சிவநிலை. இது பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். அது பிராக்டிஸ் பண்ணல, சுரூபம் அப்படித்தான் இருக்கு, இன்னும் அகந்தை வளரல, அதனால அப்படி இருக்கு. அந்த மாதிரி நம்ம அகந்தை உதிக்கிறதுக்கு முன்னாடியே, புலன்களா பகிர்முக நாட்டத்துக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடியே நம்ம சிவபெருமானாவே இருக்கும், சிவநிலையிலேயே இருக்கும்.
பரம்பொருளாகவே இருக்கும். அதை ஓயாம புலன்களும் மனமும் பஞ்சமா வெளிமுகப்படுத்திடுது. இந்த உண்மை அது நடக்கும் போதே உணரப்படும். எதுவா இருக்கட்டும், எப்பேற்பட்ட விஷயமா இருக்கட்டும். பகிர்முக விஷயம் சஞ்சலம், நழுவுகிறோம், நிலையும் இல்லை. இதனால சக்தி திரண்டு ஒரு புள்ளியில நிக்காது, செய்யற காரியமும் சரியா இருக்காது, டைல்யூட் ஆகும். எனக்கு அந்த ஹோட்டல்ல சாப்பிடும் போது எனக்கு பரபரப்பு இருந்ததுனால ஒரு செயல் தான் சரியா பண்ணிருக்கேன்னு தவிர இன்னொரு செயல் நான் இமீடியட்டா பண்ணல. நான் நின்றிருந்தேன்னா எனக்கு பேலன்ஸ் கொடுக்கலன்னு அவன் நின்றதுக்கு அடுத்த செகண்டா கொடுப்பான். நான் அதுக்குள்ள பரபரப்பை என்ன ஆட்படுத்தி இன்னொரு விஷயம் கொண்டு சீக்கிரம் போ அப்படின்னு ஒரு இன்ஃபுளுன்ஸ் உள்ள இருந்து வந்ததுனால என்ன பண்ணேன், நானே மறந்தேன். ஆனாலும் சாப்பிட்டு போறதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன். அந்த இடத்த விட்டு காலி பண்ணி 5 கிலோமீட்டர் போய் வந்தா என்ன இருக்கும், ஏன்னா ஒரே ஒரு 500 ரூபாய் மட்டும் தான் இருந்தது. அதுதான் அங்க இன்னொரு கன்விக்ஷன் நடந்ததுன்னு, ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு தான். அந்த 500 ரூபாய் நோட்டை மாத்தியே ஆகணும். போற இடத்துலயும் நான் செலவு பண்றதுக்கு அந்த 500 ரூபாய் நோட்டு மாத்தப்படும். சோ போற வழியிலே சாப்பிட்டுட்டு போயிடலாம் இந்த 500 ரூபாய். சோ இவ்வளவு கன்விக்ஷன் முன்னாடியே இருக்கு. அதை பார்த்தது, பர்சுக்குள்ள வச்சது, இங்க போன உடனே இறங்கினது, கொடுத்தது எல்லாமே என்ன பண்ணிட்டு அங்கேயே முடிச்சிடுச்சு. இந்த சிவநிலையை உணர்ந்து அறிந்தவன் சிவனே ஆவான். ஈது குரு பாரம்பரியத்து போந்ததாம், வாதிகள் எல்லாம் காண வாய்க்காதாம், ஈது பவ பந்த முக்தி பொருள் தாம் பரம முகமோ எந்த தளத்தும் உளவே. இது அடுத்த பாட்டு, 3வது பாட்டு. இந்த பரவித்தையாகிய, இது ஒரு வித்தை. வித்யான்னா சுட்டறிவை கொண்டு உபயோகப்படுத்தி படிக்கிற அறிவு. வித்தைன்னா மேக், ட்ரிக். நீங்க 5 புலன்களுமா மனம் இருந்து அது உணரணும். நேரம் புரியுதா? ட்ரிக் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுப்பான்? நேரம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காப்போம். இந்த கார்டை எடுத்து இப்படி வை, அந்த கார்டை எடுத்து இப்படி தூக்கி வை, கட்டை இப்படி புரி, நீ அதை எப்படியோ அதுல வச்சுக்கோ. அந்த உன்னுடைய இதை கவனத்தை, அட்டென்ஷன் அதுல வச்சு கரெக்டா எப்படியே பிரிக்க வச்சு கொஞ்ச நேரத்தில் அவங்களே ஷபிள் பண்ணி கொடுத்தா கூட அந்த இடம் மாறாது. கரெக்டா அந்த கார்டு பக்கத்துல இருக்கிறது இதுவா இருக்கும். அப்படியே அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுப்பான். அதுக்கு என்ன செய்க, பிராக்டிகல்ஸ் தான் ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய பிராக்டிகல்ஸ் இல்லையா? அந்த மாதிரியான வித்தை இது, பரவித்தை இது. இந்த பரவித்தையாகி விஞ்ஞானமானது ஏன் காதல உபதேசிக்கிறாங்க? ஏன் ரகசியமா சொல்றாங்க? உபநயனம்னு பண்ணுவாங்க பிராமின்ஸ்ல. அது அந்த பூனல் போடும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த இது சொல்லுவாங்க, காயத்ரி மந்திரத்தை அப்பாவும் குருவுமா இருக்கிறவங்க அந்த இதை போத்திக்கிட்டு, அங்கவஸ்திரத்தை போத்திக்கிட்டு அதுக்குள்ள காதுல பிரம்மோபதேசம் பண்ணும். பிரம்ம உபதேசம். பிரம்மம்னா இந்த பொருள் தான், இந்த பரவித்த பொருள். அந்த பரவித்தைக்கு உண்டான ட்ரிக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அது பேர் இந்த பிரம்ம முடிச்சுன்னு பேரு. பூனல்ல இருக்கிறது பேர் பிரம்ம முடிச்சுன்னு பேரு. பிரம்மத்தோட முடிச்சு போடுறாங்க, ட்ரிக்கோட முடிச்சு போடுறாங்க. புரியுதா? என்ன ட்ரிக் அது? பிரம்மன்றது என்ன? அகந்தையேதான் பிரம்மம். அந்த காலத்துல எல்லாம் 6-7 வயசுக்குள்ள போட்டுருவாங்க. இந்த 6-7 வயசுன்றது பாத்தீங்கன்னா அவன் இன்னும் ஈகோ அம்மாவோட ஈகோ தான் அவனுக்கு. அம்மா தான் சகலமும். கரெக்டா? வெளியில பசங்க எல்லாம் பாராட்டினாங்கன்னா, மம்மி மம்மி பாருங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பாருங்க அப்படின்னு அம்மா வயசுல பேட்பான். நல்லா கேட்ச் பிடிச்சவங்க இன்னைக்கு மொத்தம் கேட்ச் பிடிக்கலன்னா நாங்க மேட்ச்ல தோத்துருப்போம் டீம் அப்படின்னு அவங்க போகிறது. அது அம்மா போகும். அம்மா அதுல கேட்டாதான் இவனுக்கே சந்தோஷம். அங்க எல்லாம் பண்ணிருப்பான், வீர பராக்கிரமம் எல்லாம் காமிச்சிருப்பான். ஆனா அதனுடைய இது தெரியாது. அவன் ஜெயிச்சதனுடைய ஒரு செலிப்ரேஷன் அவனுக்கு தெரியாது. ஆனா அம்மா சொன்ன அப்படியா அப்படியான்னு அம்மா கேட்ட உடனே, ஏன்னா அம்மா சும்மா இருக்க மாட்டா, எல்லார்ட்டையும் போய் சொல்லுவா. அதே மாதிரி கோபதாபங்கள் வந்தாலும் அம்மா தான். புரியுதா? எவனையாவது ரோட்ல ஃபேஸ் பண்ண முடியலன்னா அம்மா கிட்ட அழறது. புரியுதா? அம்மாவை போட்டு அடிக்கிறது. நீ சண்டை போடணுவான், நீ எனக்கோசரம் அவனை அடிச்சுட்டு போடணுவான். இல்லையா? நடக்குமா இல்லையா? சோ ஈகோ பூரா
சாப்பிடுறது, ட்ரெஸ் பண்ணி கொடுறது, குளிப்பாட்டுறது, கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்கறது, இப்படி நான் 5, 6, 7 வயசுக்கு வரைக்கும் இந்த உபநயனம் நடக்கிற வரைக்கும் ஈகோ எல்லாம் அம்மா தான். கோவம் வந்தா அம்மா, சந்தோஷம் வந்தா அம்மா, அடிக்கிறதுனாலும் அம்மா, அடிப்படுறதுனாலும் அம்மா, கொஞ்சதெல்லாம் அம்மா. இப்படி இருந்த அந்த ஈகோ உபநயனத்துக்கு அன்னைக்கு இதை உபதேசிச்சுட்டு குருவோட அனுப்பிச்சிருவாங்க குருகுலத்துக்கு. இனிமே அவங்க இவங்க பையனே கிடையாது. அவனை எல்லா விதத்திலையும் டேம் பண்ணி ஒழுந்தாக்கி அந்த புத்திய, அந்த அகந்தைய செதுக்க வேண்டியது அது. வாழ்க்கை கல்விதான் கத்துக் கொடுப்பாங்க. 24 மணி நேரமும் அந்த குரு உபதேசம் நடந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையா நடக்கும். சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். காத்தால எழுப்புறதுல இருந்து, அவன் துணி அவன் துவைச்சுக்கிறதுல இருந்து, முடிஞ்சா இன்னும் 2 பேர் துணியை துவைக்கணும், குருவோடைய துணியை துவைக்கணும், அப்படி இருக்கணும். ஈகோ டேம் ஆகுது. இது நாள் வரைக்கும் தன்னையே பார்த்துக்க தெரியாம அம்மாவுடைய ஈகோலயே சவாரி பண்ண அந்த மனம் இந்த பிரம்ம உபதேசம்னு சொல்லப்படுற பிராக்டிக்கல் ட்ரிக் வாழ்க்கை மூலமாவே ஆன்ம உணர்வை தொடர்றது. பிரம்மத்தோட போடுற முடிச்சு போட்டு இந்த குரு கிட்ட அனுப்புறாங்க. இப்ப இந்த குரு என்ன பண்றாங்க, காத்தால சீக்கிரம் எழுப்புறாரு. சீக்கிரம் எழுப்பும் போதே கோவம் வருது. பச்சை தண்ணியில குளிக்கும் போதே கோவம் வருது. துணியை துவைச்சுட்டு மாத்திரம் வந்தா போறாது, இதையும் கொஞ்சம் துவைச்சுட்டு அப்படின்னு சொல்லி துணியை கொடுப்பாரு. போது நினைச்சே பார்க்க முடியாது. உள்ள ஒண்ணும் சொல்ல முடியாது. அடங்கி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. ஊரை விட்டு எங்கேயும் இருக்கும் வெளியில குருக்குல வாசம். பேசறதுக்கோ தப்பிக்கிறதுக்கோ இதுக்குமே இது கிடையாது. இதுக்கிட்ட குழம்பு அழவும் முடியாது. இருக்கும் இப்ப உள்ள வருபடும். இதெல்லாம் பிரம்மச்சரியம். பிரம்மத்தில் நடப்பது என்ன, தன்னுடைய அகந்தையோட கோர் பக்கத்துல இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட அகந்தை முழுமையா தெரியும். அதனாலதான் இதை பரவித்தைன்றாங்க. எல்லாம் வித்தை. ஆனா இது ட்ரிக், ஒரு நாக்கு, பிராக்டிக்கல். இந்த பரவித்தையாகிய விஞ்ஞானமானது குரு சிஷ்ய பரம்பரையாக உபதேசிக்கப்பட்டு வந்ததாகும். பாத்தீங்களா, குரு சிஷ்ய பாரம்பரியம் இருக்குது. ஒரு வழிமுறை இருக்கு. இப்படிதான் சொல்லணும், வேற வழியே கிடையாது. ஆனா இப்ப போறது கிடையாது. பூனால போட்டு அடுத்த நாளே 2 நாள் கூட சொல்ல மாட்டாங்க, அப்படி போயிடுறாங்க. இது பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னன்னா, பிரம்மன்ற மேலான ஆன்ம பொருள்ல நடக்கிறது. இந்த பிரம்மச்சரியம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, செலிபஸியோட லிங்க் பண்ணிடுவாங்க. பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அந்த உணர்வுகளுக்கு போயிடுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரே நோக்கு, வாழ்க்கையினோட ஒரே பர்பஸ் இதுதான். என்ன பொருள் உண்மையான பொருளோ அந்த பொருளுக்கு அந்த பொருள் போய் அடையணும். இது கிரகஸ்தாசிரமம் தடுக்காது, கல்யாணம் தடுக்காது, நீ குழந்தை பெற்றுக்கிற குழந்தைகள் தடுக்காது. ஏன்னா அது பெரிய விஷயம். அந்த குரு பத்தினியே கல்யாணம் பண்ணிட்டவங்க தானே. பிரம்மச்சரியம்னா செலிபஸியா? நோ, நாட் அட் ஆல். வீணான தர்க்கங்களை புரியும் தர்க்கவாதிகள் எவராலும் அறியக்கூடாததாகும். இது நாட் ஃபுட் ஃபார் தாட்ஸ். இந்த பரவித்தை ஆர்கியூமெண்ட்ல வின் பண்றதுக்கோ, உனக்குள்ளே ஆஹா எனக்கு இதை பத்திய சூட்சமா வாக்கியமா இதனோட உண்மை ரகசியம் என்னவோ இருக்கு அப்படின்னு புரோஸ் மாதிரி, அதுவே கிடையாது. ஏன்னா அது பிடிக்க முடியாது, கையாலும் பிடிக்க முடியாது, எண்ணங்களாலையும் பிடிக்க முடியாது. அப்படியே எல்யூசிவ், நழுவி ஓடும். எண்ணங்களால என்னதான் குறுக்கி புத்தியினால கூர்மையா போய் நின்றாலும் தானேதான் அதை அறிவிக்கணுமே தவிர, இந்த தன்மைதான் நீ, இந்த தன்மைதான் சகலமும், இதில் தான் பிரபஞ்சமே நிக்குது, இதையும் தாண்டிய பூரண பொருள் தான், ஆதி இல்லாதவன் அனந்தம் இல்லாதவன் அப்படின்னு எல்லாம் அறிவிக்க வேண்டியது அது. அதனாலதான் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நழுவி பிடிக்க முடியாம புத்தியாலையும் மீதி எந்த உணர்ச்சிகளாலையும் பிடிக்க முடியாம நழுவி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இவங்க என்ன சொல்றாங்க, வீணான தர்க்கங்களை புரியும். இது அவன் உட்காரப்பட முடியாது, பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாது, நீங்க நோட்ஸ் எடுக்க முடியாது, மனத்துல குறிச்சு வச்சுக்க முடியாது, மிமிக் பண்ண முடியாது. பொறுமை கேட்டுக்கிட்டு போய் நீங்க சொன்னீங்கன்னா டிசாஸ்டர்ஸா போய் முடியும். கேட்டுக்கிட்டு சொல்ற ஒரு டிரான்ஸ்பரபிள் டெக்ஸ்ட் கிடையாது. உள்ள இமீடியட்டா உள்முகப்பட்ட மனது
பஞ்ச புலன்களை அடக்கிய மனது பார்க்க வேண்டிய விஷயம் அது. அந்த கன்வே பண்ற டிரான்ஸ்மிஷன் நடக்கிற அந்த க்ஷணங்கள்லயே உள்ளே அந்த நிலைகள் கூடிய க்ஷணத்திலேயே ஆட்படும். அதுல ஆல்மோ ஒர்ஸ்ட் என்ன, வீணான தர்க்கங்கள்ல ஈடுபடுபவர்கள் அறியக்கூடாதது. எவ்வளவு ரகசியமா சொல்றாரு பாருங்க, முருகனுக்கே சொல்றாரு பாருங்க. எப்பேற்பட்ட மென்டல் கிளைமேட் இருக்கணும். இது பிறப்பு இறப்பு என்னும் பந்தத்தினின்று விடுதலை பெறும் முக்தியின் பொருட்டே ஆகும். இது வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன் இது ஆஃப் ஜீவாஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஆமா, எக்ஸிஸ்டன்ஸ்னா நான் பல பிறவிகளை சொல்றேன். அப்படி இருக்கிற ஒரு முமுட்சுக்கு மோட்சத்தில் நாட்டம் கொண்டு, விடுதலையில் நாட்டம் கொண்டு, இன்னைக்கு இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் வந்து இந்த உலகத்துல எனக்கு ஒன்னும் கிடையாது சங்காத்தம். எனக்கு இன்னி தேதிக்கு புத்தியும் என்னுடைய மனமும் அற்புதமா திரண்டு நின்று இருக்கு. நல்ல ஒரு எந்த இன்ஃபுளுன்ஸுக்கு ஆட்படாமல், இந்த உலகத்தினுடைய சமூகத்தினுடைய இன்ஃபுளுன்ஸ்க்கு ஆட்படாமல், உறவுகள்னு சொல்லப்படுறவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்க்கு ஆட்படாமல், அந்த ஆன்மாவைய வந்து என்னுடைய புத்தியா நின்றுண்டு இது சத்தான விஷயம், இதை சீக்கிரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ, இது விடுதலை அளிக்கக்கூடியது அப்படின்னு அந்த பவித்திரத்தை எல்லாம் காமிச்சிடுச்சு. ஒரு நல்ல நிதானம் கூடியது மொமெண்ட். என்ன வேணும், பர்பஸ் இல்லாம அடைய முடியாது. இது ஒண்ணுதான் பர்பஸா இருக்கணும். இன்னொரு தடவை இந்த பாடியாக நான் நினைக்க கூடாது. என் எண்ணங்கள் தனித்த சுட்டறிவினால் சேர்க்கப்படக்கூடாது. தனித்த சுட்டறிவுக்கு இங்க ஒரு இருப்பே இல்லை. ஒரு நினைப்புக்கும் நிரப்பு இல்லை. அப்புறம் மரப்பை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு தனித்த உணர்ச்சியும் போற்றி கொண்டாடி பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், வேண்டினதா இருக்கட்டும், வேண்டாததா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஜீவனே போயினா, அதை வச்சிருக்கிறவனே போயினா, அது நல்ல உணர்ச்சியா இருந்தா கெட்ட உணர்ச்சியா இருந்தா. அதனால இது அல்டிமேட் ஒண்ணுத்துக்கு தான் பயன்படும் பொருட்டு உபதேசிக்கப்பட்டது. இதை எடுத்து நீ வந்து பண்ண பார்க்கலாம், சுட்டுடும். ஆன்சர் தப்பாவும். நீ லௌகிக வாழ்க்கையில யூஸ் பண்ணும்போது அந்த லௌகிகம் கூட லாஸ் ஆயிடும், மெட்டீரியல் பெனிஃபிட் கூட வராம கூட அப்படின்னு கிளீனா காஷன் பண்றாரு. பிறப்பு இறப்பு என்னும் பந்தத்தினின்று விடுதலை பெறும் முக்தியின் பொருட்டே ஆகும். பரமமாகிய இதன் மாண்புடைய முகமோ திருஷ்டியோ, மாண்புடைய முகம்னா என்ன, மேலான முகம், அதாவது மேலான பார்வை எல்லா இடத்திலும் உள்ளதாகும். இதனுடைய வீச்சு எப்படி இருக்கின்றார், இந்த புவனங்கள் எல்லாம் தாண்டி நீ வந்து மெய்ப்பொருளாயிடுவ. இங்க எங்கேயும் அடபட மாட்டேன். இந்த இடம் இல்லைன்னா பக்கத்து ஊரு, இந்த கண்ட்ரி இல்லைன்னா இன்னொரு தேசம், இந்த ஒரு தமிழனா பிறக்கிறது, அப்புறம் ஒரு ஜப்பானீஸா பிறக்கிறது, இல்லாட்டி ஒரு மிருகமா பிறக்கிறது, இல்லாட்டி இந்த இடத்து இல்லைன்னா வேற ஒரு இடத்து. இப்படி எல்லாம் அல்லல் படுறதுக்கு இல்ல. ஏன்னா இதனுடைய திருஷ்டி, வீச்சு, ரேஞ்ச் என்ன சொல்றாரு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கம்ப்ளீட் கண்ட்ரோல். இது ஒண்ணுதான் இருக்கு, ஞானம் ஒண்ணுதான் இருக்குன்ற. திருஷ்டினா பார்வை, வீச்சு. ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு தர்க்கத்தையும் வாதத்தையும் தவிர்க்க வேண்டும். உள்ள நீங்க தர்க்கம் பண்றது கூட நம்பிக்கை 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 கரைதல் அப்படியே போயிட்டே இருக்கு, திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கு. ஸ்டெப்ஸ் கிடையாது, போயிட்டே இருக்கணும், மூவ்மெண்ட் தான். பிரகிருதி வாதம், அதாவது இயற்கை தோன்றியுள்ளது வாதம், மாயாவாதம் இருக்கா இல்லையா போன்ற தர்க்கவாதங்களினால் மனம் தடிப்பேறி நீங்க பேசி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போன பிறகு பாத்தீங்கன்னா நல்லா ஈகோ ஃபுல்லா சூடாய் நிற்கும். அடுத்த தடவை அடிச்சுடலாம் தோணும். இன்னொருத்தர் மட்டும் பேசினா பேசிட்டு கூடாது, நம்ம அனாவசியமா பேசணும், தனக்கு தானே உபதேசம் பண்ணிப்பான், அடிச்சுடணும் முதல்ல அப்படின்வான். புரியுதா? இதுதான் மனம் தடிப்பேறி அகங்காரம் வளருமே என்று அழியாது. வாதங்களினால்
புதைக்கப்படும் சத்தியத்தை. நடுவில் சத்தியம் தொலைஞ்சு போயிட்டே இருக்கும், இல்லாமே போடும். குரல் ஏற ஏற அது இல்லாம போயிடும். மனதில் அகங்காரத்துல இது ஏற ஏற, திமிரு ஏற ஏற, சத்தியம் இல்லாம பொய் ஃபுல்லா தாண்டவம். எந்த ஒரு நிகழ்ச்சியும் பாருங்க, ஏதாவது ஒரு சம்பவம், 2 பேருக்குள்ள வாக்குவாதம், சண்டைன்னா அது நடந்தவங்களுக்கே மறந்து போற அளவுக்கு அவங்களே என்ன பண்ணாலும் நிறைய சேர்த்துருவாங்க. இல்ல முதல்ல அவன் தான் என்ன அடிச்சவனே ஆரம்பிச்சவனே ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சவனே என்ன பண்ணுவான், அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த இதெல்லாம் மறந்து போயிடும். இப்படியாவது அந்த ஈகோ நிக்கணும் அங்க, புரியுதா? நான் இன்னைக்குமே நல்லவன், தன்னை அவன் தூண்டி விட்டான் அப்படின்ற மாதிரி அடிச்சவனே வில்லனே ஹீரோவா மாற பார்ப்பான். ஹீரோ எப்படி போய் சொல்றானே படபடப்பான். இத பார்த்துட்டு இருந்தவங்களும் பாத்தீங்கன்னா 2 செட்டு சேரும், தனித்தனியா. இது ஒரு செட்டு சேரும், அந்த ஒரு செட்டு சேரும். ஒருத்தர் ஹிஸ்டரி புக் எழுதுறாருன்னு உட்கார்ந்தாராம். நிறைய அந்த கல்வெட்டுகள் ஆராய்ச்சி அது இது பண்ணி ஒரு ராஜவம்சத்தை பத்தி ஏதோ ஒரு நூற்றாண்டுல ஒரு 500 வருஷம் முன்னாடி ஹிஸ்டரி புக் எழுந்து உட்கார்ந்தாராம். பின்னாடி ஏதோ வாக்குவாதம் நடந்தா அப்படின்னு எடுத்து பார்த்தாராம். 2 தோட்டத்துல இங்கிருந்து ஒருத்தன் அங்கிருந்து ஒருத்தன் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு அதனால பலான்னு ஒருத்தன் எடுத்து கல்லு தூக்கி அடிச்சானா. உடனே அவன் தூக்கி ஏதோ தொட்டியை தூக்கி வீசினானா. அங்க இருக்கிறவங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. எல்லாத்தையும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு போலீஸ் வந்துதான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்தவன யார் தப்புன்னு கேட்டா எல்லாரும் இவனும் தப்பு பண்றானா அவனும் தப்பு பண்றானா. அவன் முதல்ல அடிச்சான்றானா இவன் முதல்ல அடிச்சானா. பாத்தீங்கன்னா விதவிதமான ஆர்குமெண்ட். கிட்டத்தட்ட இவன் நேர கண் கொண்டு பார்த்ததை தாண்டி கிட்டத்தட்ட சத்தியம் கிட்டத்தட்ட 500 வடிவம் எடுத்துருச்சான். உடனே என்ன பண்ணாலும் உள்ள போனாலும் எந்த ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த ராஜவம்சத்தையும் எந்த நாட்டை பத்தியும் எழுதணும்னு நினைச்சாலும் அத்தனையும் தூக்கி போட்டாலாம். தூக்கி குப்பையில போட்டு வந்தாலும். அன்னைக்கு எதிர்க்க நடந்ததுக்கு இவ்வளவு வியூஸ் இருக்கு, இவ்வளவு ஒப்பீனியன்ஸ் இருக்கு, இது வேற கோர்ட்டுக்கு போக போகுது. அதுல எத்தனை வக்கீல்கள் எவ்வளவு சாப்பிட போறாங்க, எவ்வளவு டைம் விரையும் ஆகுது, அந்த ஜட்ஜினோட டைம், இவனுங்களோட டைம், இவனுங்களோட வாழ்க்கை. இந்த கூட விட்னஸ்ன்னு போறேன்னா அவனுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணுமோ, இந்த போலீஸ்காரனுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணுமோ, இந்த தண்டனையில இருந்து இப்ப கிரைம்ல இருந்து விடுபட்டு காயம் ஆடுறதை விட போலீஸ்காரங்கிட்ட மாட்டேன்றதுல இருந்து வெளில வரது பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுதா? இப்படி பார்த்தா அதனுடைய டைமென்ஷன் பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் பார்த்தா நான் கண்ணுக்கு எதுக்கு நடந்தது இப்படி நடந்திருக்கேன்னா, நம்ம 500 வருஷம் முன்னாடி அன்னைக்கு இந்த ராஜா இப்படி பேசினதுனாலதான் இந்த நாட்டு மேல படையெடுக்கப்பட்டு இது சூறையாடும். இதெல்லாம் தேவையா எனக்கு? இதெல்லாம் செலவுக்கு போய் போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அதனாலதான் வாதங்களினால் புதைக்கப்படும் சத்தியத்தை தன் சொரூபமாக பிரகாசிக்கும்படி செய்வதற்கு சிந்தையும் சொல்லும் ஒருங்கே அடங்க வேண்டும். சொல் அடங்கணும், சிந்தையே அடங்கணும். சிந்தையும் சொல்லும் ஒருங்கே அடங்க வேண்டும். சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பது கனவாசப்பட்டு. மாற்றம்னா அந்த மாடிபிகேஷனே நடக்காதான், சத்தியம் மாத்திரம்தான் இருக்கும். சிந்தை செயல் நிக்கிற இடம்னு அர்த்தம். நான் நினைக்கிறத நான் பேசவே வேண்டாம், உங்களுக்கு அங்க தோண்டிடும். இதான் நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தை கூட கரெக்டா வரும். தங்கத்திலே ஒரு குறைவு இருந்தாலும் தரத்திலே குறைவதுதான். உங்கள் அங்கத்திலே ஒரு குறைவு இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. அந்த பாட்டுலதான் வரும். சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பது. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளங்கள்ல மௌனம்னா என்னன்னு தெரியப்படும். மௌனம் வெளியில இல்ல. ஒரு செயல் நாங்க நடக்காம இருக்கிறதுல மௌனம் கிடையாது. நீங்க உள்ள எந்த செயலுக்குமே அவைலபிள் இல்லாமல் புலன்கள் எல்லாம் ஒரு புள்ளியில நின்று, அதான் செயல்கள் எல்லாம் ஒரு புள்ளியில நிற்கணும். சிந்திப்பவன் இருக்கான் பாத்தீங்களா, சிந்திப்பவன் உள்ள மூழ்கி இருக்கணும். சிந்திப்பவன் ஒருத்தருக்கு கூட
இங்க மனம் கலங்க கூடாது, எந்த இன்ஃபுளுன்ஸுக்கும் ஆட்படாது. குவிஞ்சு நிற்கிறது குவிதல்ன்ற ஒரு பிராக்டிஸ் கூட கிடையாது, யதார்த்தம். அதனாலதான் எப்படியாவது காத்தால வேலை சாயந்தரம் வேலை மாதிரி தியானம் ஆரம்பிக்கப்படும். ஏதோ ஒரு சாக்கு குளிக்கிறேன், ஏதோ பண்றீங்க, ஒரு ஸ்லோகம் மூலமா குவிங்க. ஸ்லோகத்தை கூட விட்டுடுங்க, ஸ்லோகம் முக்கியம் இல்ல, குவிந்த நிலைதான் முக்கியம். பாடுறீங்க, பாடி உருகி பாடுறீங்க, பூஜையில படத்தை வச்சு பாடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு பாட தெரியும், பாடுறீங்க. பாட்டு கூட முக்கியம் இல்ல, நின்றுடுத்துன்னா பாட்டை நிறுத்துங்க. பர்பஸ் தான். விஷ்ணு சகசநாமம் சொல்லிட்டே இருக்கீங்க, நாலாவது சகசநாமத்துல 4வது சொல்லும் பொழுது நின்று போயிட்டு உள்ள சொல்லுபவன் நின்றுட்டா, உள்ள உச்சரிப்பவன் நின்றுட்டா, எல்லாத்தையும் நிறுத்திட்டு கண்ண மூடி வைப்பாங்க, புஸ்தகத்தை ஓரமா வச்சுட்டு வைப்பாங்க. அதுதான் பர்பஸ், அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை. ஆழ்ந்த உறக்கத்துல எந்த உதிப்பும் இன்றி, எந்த மறப்பும் இன்றி, எவனும் இன்றி, உலகம் இன்றி, ஆணின்றி, பெண்ணின்றி, எல்லாம் இன்றி, சகஜமாக சுகம் முழுவதுமாக தன்னைத்தானே கழித்துக் கொண்டிருக்க அறிவு சுகஸ்வரூபமா இருக்கிற நிலை ஆழ்ந்த உறக்கம். அறிவு சுகஸ்வரூபமா இருக்கிறது ஆழ்ந்த உறக்கம். தினம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இதுக்கு விளக்கமே பேச வேண்டாம். எனக்கு தியானம் தெரியாதே அப்படின்னு புதுசா மெத்தடெல்லாம் கத்துக்க வேண்டாம். எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி போகணும், நீ எப்படி நிக்கிறதுன்னு இதெல்லாம் எந்த வெயிட்டிங் வேணும், எல்லாம் உள்ள நல்லா பண்ணும். நம்பிக்கை தான். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த பொருள், அடிப்படையில அந்த பொருள் சகஜமான அந்த பொருள் தான் நம்மளுடைய நிலை. சிந்தையும் சொல்லும் ஒருங்கே அடங்க வேண்டும், அகண்ட எழுந்தால்தான் நான்ம சாட்சா்காரத்தை பெற முடியும். இதுல குரு பரம்பரை அப்படின்றார். குரு சிஷ்ய பரம்பரை ஈது குரு பாரம்பரியத்து போன்றதாம், உபதேசிக்கப்பட்டு வந்ததாகும். குரு முகமாக உபதேசிக்கப்பட்டு வந்ததாகும். ஏன் சொல்றாங்கன்னா பவத்தேடின்றாங்க, அதாவது பிறவிக்கடல் கொடுமை தாங்காது அது நின்று மீளுவதற்கு உபாயம் தேடி சர்க்குருவை நாடி சரணடைந்த சிஷ்யனுக்கே குருவானவர் ஆத்ம வித்தியை உபதேசிப்பதாக இருக்கும். இங்க கேரியர் கோச்சிங்க, பணம் சம்பாதிக்கிறது, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சா அடிச்சுட்டு போயிடுவான் குருவை. வெட்டி பேச்சு பேசிட்டு நீயும் நான் எவ்வளவோ பிஸியா இருந்துட்டு இருக்கேன், என்ன உட்கார வச்சு 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி அவனுக்கு அங்கதான் இருக்கு புத்தி. இது கேட்டு வரும், கதறிட்டு நிக்கணும். இதை தவிர எனக்கு ஒண்ணும் தெரியும், எனக்கு ஒண்ணும் வேண்டாம்னு அவன் முடிஞ்சவன். எனக்கு லோகத்துல எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அதாவது தீரத்தன்மையோட முடிவுக்கு கொண்டு வராங்க. அது வயசு கூட முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை. சின்ன பையனா இருக்கலாம், நல்ல குடும்பஸ்தனா இருக்கலாம், கிழவரா இருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு இங்க வயசோ நிலையோ அந்த தீவிரம் வெறி வேட்க இது எதுவா இருந்தாலும் எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, இதனால வரைக்கும் நான் இதுல இது பண்ணல, ஆனா இன்னைக்கு விட மாட்டேன், இன்னுமே விட மாட்டேன். இனிமே என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் இதை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது. போர் அடிக்கல உடம்புல வாழறதுக்கு, பதில சொல்லிண்டு கேள்வியை கேட்டுண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இது இப்படி பண்ண முடியும் மெக்கானிக்கலா? இந்த ஃபேன் ஒண்ணா இருக்கேன்ல, அதுக்கு பிக்சட் கண்டிஷன்ட் ப்ரோக்ராம், எலக்ட்ரிக்கல் இது திங்ஸ், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த எனர்ஜியா மாதிரி சுத்த வச்சுட்டு இருக்கு. அதுல ஒரு மாற்றம் கிடையாது, அது ரிவர்ஸ்ல சுத்தாது. உள்ள ஏதாவது உடஞ்சு இருக்கோம்னாலும் சத்தம் போடும். உண்மை பொருளை இதுதான் உண்மை பொருள், ஏதோ வழி இருக்கீங்க, எப்படியோ தெரிஞ்சுட்டு குருவை தேடுறோம், தேடல, ஆனாலும் அந்த வெறியை தொடரும்.
வெளியே கொள்ளும் போது நீங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும். நல்ல ஃபேன் ஓடுனா எப்படி இருக்கும், ஒரு சத்தம் வராது, காத்து நல்லா எல்லா இடத்தும் பரவிட்டே இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது இதுவாச்சுன்னா இருந்தாலும் கடக்க முடக்குன்னு ஏதாவது பேரிங்க உடஞ்சிருது, ஏதாவது உடஞ்சிருது லூஸா இருந்தது வச்சுக்கோங்க, ஒரு 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 சைட்ல வந்து டில்டடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், கேப் ஜாஸ்தியாகி இங்கேயும் டெவலப் ஃபுல் ஸ்டெம்மையும் கூட ஆட்டிட்டு இருக்கும். இங்க வந்து வாழ்வு முறைன்னா இதுதான், உண்முகப்படுறதுக்கு, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த இது இது வேணாயா, எனக்கு பேசுறவன் வேணாயா, இங்க விவகாரம் பண்றவன் வேணாயா, அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா, என்னையா இது திருப்பி திருப்பி நேற்றுக்கு பண்ணதுக்கு இன்னைக்கு பண்ணதுக்கும் இனிமே 50 வயசுக்கு பண்ண போறதுக்கும் இன்னும் 20 வருஷம் கழிச்சு பண்ண போறதுக்கும் சாகர மூமெண்ட் ஒன்னும் வேற யாராவது இருக்க போறது இல்லை, வேற இருக்க போறது இல்லை. இங்க இப்படின்னு இருக்கிறவன் சர்க்குருவை நாடி சரணடைந்த சிஷியனுக்கே குருவானவர் ஆத்ம வித்தியை உபதேசிப்பதாக இருக்கும். இது வழி வழியாக வந்த ஞான உபதேசத்தின் மாறாது. ஞான உபதேசம்னா என்ன பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து கர்மங்களை செஞ்சிருந்து இருக்கிறவங்களுக்கு அதனுடைய விஞ்ஞானம் வேணும்னு வாங்க. விஞ்ஞானத்து மேல நான் இதை பண்ணேன், இது மேல ஆசைப்பட்டேன், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அடைஞ்சேன், இப்ப வந்து எனக்கு குழம்பி நிற்பாங்க, அதுல வேண்டியது வந்திருக்கும், தேடின போகம் வந்திருக்கும், தேடின பொருள் வந்திருக்கும், வந்த பிறகு வந்து திருப்தி விடல, அப்புறம் கர்மம் ஆரம்பிச்சப்போ இருந்த மூடெல்லாம் ஞாபகம் இருக்கும். எந்த மார்க்கமும் யூஸ் பண்றவன், ஒரு தீவிரமா இருக்கிறவன், இன்டென்ஸா இருக்கிறவனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எதையும் மறக்க மாட்டான். எப்படி இதுக்கு பின்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஆசை வந்தது, எதை பார்த்து ஆசை வந்தது, எப்படி எல்லாம் அலைஞ்சேன், எப்படி எல்லாம் இதுக்கு இந்த பிரயத்தனம் எல்லாம் பண்ணேன், மனசால எவ்வளவு சிந்தனைகளுக்கு ஆட்பட்டேன், எவ்வளவு கிரைசிஸ் எல்லாம் மாட்டிட்டேன், என்னைக்கெல்லாம் இப்படி குதிச்சு தூங்காம இருந்தேன், இப்படின்னு எல்லாம் ஃபுல் ட்ரிப்பு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கைலாஷ் மானசரோவர் ஃபுல் ட்ரிப்பு எல்லாம் மெட்டிகுலஸா தெரியும்ல, முதல்ல போகாதுல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க, அடுத்த ட்ரிப் வந்து அதுல இருந்த அத்தனை இடர்கள் அத்தனையும் வந்து எப்படி களையாதுன்னு சர்வசாதாரணமா தெரிஞ்சு. அந்த மாதிரி இந்த கர்ம மார்க்கத்துல வாழ்க்கையா என்னமோ அங்க இருக்குன்னு நினைச்சிட்டு போய் மாட்டிட்டு, அப்படி மாட்டும் போது கூட அனலானஸ் இருக்காது. ஏன்னா இது ஞானம் மனம், அது வெறும் வந்து அந்த பொருளை அடையறதுக்கோ இன்பத்தை அடையறதுக்கோ அது பண்ணல. இந்த பாதையில போற இவன் என்னெல்லாம் பாடுறான்னு தண்ணியும் அப்படி பார்த்துட்டே பண்ணும், மிஸ் பண்ணாது. எந்த ஒரு பார்த்தலோ எந்த ஒரு கேட்டலோ சினிமா பார்த்தல் கூட உபயோகம்னு நேற்று நாங்க ஒரு படம் பார்த்துருப்போங்க. அதுல அவன் சினிமாலேருந்து எல்லாத்தையும் எடுத்துருப்பான். சினிமா பாக்குறது அவன் ஒரு அவனுடைய ஹாபி. ஆனா விரும்ப பார்க்கலாம், இன்டென்ஸா பார்க்கலாம், நிஜமா நினைச்சு பார்க்கறான். அதுல அவன் கிரைசிஸ்ல ஒருத்த மாட்டின்றான்னா அவன் எப்படி அதை வந்து வெளில வரான், அது எப்படி சப்ஸ்டான்சியேட் பண்றான் உண்மையாட்டா அப்படின்னு எல்லா ஆங்கிலையும் பாக்குறான். பார்த்தது அவன் வாழ்க்கைக்கு உபயோகப்படுது. அதுவும் வந்து இங்க வந்து நீங்க வந்து வாழாவரையே பார்க்க போறீங்க. இது வந்து நீங்க உலகத்தை ஹேண்டில் பண்றதுக்கு இல்ல, உங்க ப்ராப்ளங்களை ஹேண்டில் பண்றதுக்கோ விவகாரங்களை ஹேண்டில் பண்றதுக்கோ சினிமா பார்த்துட்டு அது மூலமா கத்துக்கிட்டோ வேற ஒரு கலைகளை கத்துக்கிட்டோ அப்படி கிடையாது. நீங்க இங்க வாழ்பவன பாக்குறீங்க. யாரோ ஆணாவோ பெண்ணாவோ நண்பனாவோ காதலனாவோ மனைவியாவோ கணவனாவோ எல்லா உறவுகள்ல கொண்ட இடம், அவங்களுக்கு உழைத்த விதம், சகலத்தையும் வந்து அதை அனுபவிப்பவனே அப்படி ஆப்ஜெக்டிவா பார்த்து அந்த கர்மத்தை பார்க்கும்போது என்ன வந்து இயற்கையா வந்து அந்த மனத்துக்கு இதுவாகும், நான் வந்து எல்லாம் பண்ணதெல்லாம் நடந்த வழியெல்லாம் கரெக்டான வழி தானே, என்னுடைய சின்சியரிட்டி என்னைக்குமே மாறலையே, ஆரம்பிக்கும் பொழுது உண்மையா இருந்தேன், நடுவுலயும் உண்மையா இருந்தேன், பிரச்சனைகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய உண்மை நழுவல, இன்னைக்கு ஒரு விட வந்திருக்கு, அடைந்தேன் அடையவில்லை, இல்லாட்டி ஏமாற்றப்பட்டேன் இழந்தேன் அப்படின்னு என்னென்னவோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எதை காப்புது, யாருக்கு இந்த ரிசல்ட்? எல்லாருக்குமே என்ன ஆசை, கதையா முக்கியம். கதையில வந்து அவங்க படத்துல எங்கேயும் மாட்டிக்கும் பொழுது இங்க இருந்து வந்து விடை வருது, அந்த கரு வந்து எங்க பிரசவமாய் வெளில வருது, புரியுதா, விடுதலை வச்சு வெளில வருது, கதை கரும் தானே சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கு முக்கியம்.
அதத்தான் சொல்றாரு. இத வெள்ளை எங்கேயும் கொடுக்க முடியாது. ஞான உபதேசம்னா இதுதான் உபதேசம். உள்ள நடக்கிற எல்லா விதமான ப்ராசஸஸ், கர்மம் மூலமா நடக்கிறது, பூஜை மூலமா நடக்கிறது, தியானம் மூலமா நடக்கிறது. கர்மம்னா சாதாரண கர்மம் இல்லை. பல ஜென்மங்கள்ல பல குமுலேட்டிவா அனுபவங்களால கற்ற பாடங்கள், அனுபவங்களால கற்ற பாடங்கள். ஒருத்தி கருவுறனா என்ன அர்த்தம்? 9 மாசமோ அந்த 270 நாளோ அதை சுமக்க போறா. அவன் போறது நாளைக்கு கேள்வி கேட்க போறான், பிரிஞ்சு போறான், பிரிஞ்சு போல அன்பா இருக்கான், எல்லாம் விட்டுடுங்க. தன் உதிரத்திலேயே தன்னிடத்திலேயே கருவுற்று தன்னிலிருந்து ஜனித்த இன்னைக்கு அந்நியமா இருக்கிற அது எவ்வளவு பொசிஷிவ்னஸ் வெளியில வந்துட்டாலும் அந்த பொசிஷிவ்னஸ் தானே இருக்கு. அதுதானே பிரச்சனையாவும் வருது. சோ அந்த சூட்சமத்துல தான் பார்க்கணும். பெற்றேன் என் மூலமாக பிறந்தது, பட் அதனுடைய சாரம் எங்க நடந்திருக்கணும்? அது கருவுற்று குழந்தையை பெறும் போதோடு புரிஞ்சுதா? இந்த மனமாக அவன் இருப்பது யாரு? உங்க பெற்றவராக நினைக்கும் நினைப்பா இருக்கிற ஏதோ சாதிச்சதாவோ, இல்லாட்டி நல்ல பையனை பெற்றதாவோ, இல்லாட்டி அடங்காத பிள்ளைய பெற்றதாவோ, பிரசன பிள்ளை, இப்படின்னு எல்லாம் கன்க்ளூஷன்ஸை மாத்தி மாத்தி போட்டுண்டு தன்னைத்தானே எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா ஆக்கிட்டு இருக்கிறது எது? அந்த ப்ராசஸ் என்ன? அந்த முடிவுகள் கரெக்டா? இதுதானே ஞானோபதேசம். இந்த ஞானோபதேசத்தோட அல்டிமேட் என்ன? பிறப்பே என்ன? பிறந்தவர்களே இறப்பு. பிறந்த பிறகுதான் அம்மா. பொண்ணா பிறந்ததுன்னா அது அம்மாவாகும், பாட்டியாகும், அக்காவாகும், தங்கையாகும், பிள்ளையாகும். அதே போல ஆணுக்கு. ஆனால் பிறப்பே யாருக்கு? எந்த சக்தி பிறப்பா உடலா மனமா எழுத்துக்குது? அதுல நடக்க போகுது என்ன? அதனுடைய கோர் தெரிஞ்சுக்கணும். ஞானோபதேசம் பேரு. அதுக்கு ஒரு பக்கம் ஞானோபதேசம் தரத்துக்கு முருகன் தான் வரும். அவர் கர்மம் பண்ணிட்டு வர்றாரு. பாத்தீங்கன்னா போய் சுத்திட்டு வர்றாரு பிசிக்கலா. அதனாலதான் அவரை சாப்பிட்டு விஞ்ஞானமா புகட்டுறார், உலகத்துக்கு புகட்டுறார் சிறுபன். விநாயகர் தேவையில்லை, அவர் தெரிஞ்சு போச்சு. அவர் ஞானியே, பிறவி ஞானி. அதனால முடிச்சுட்டு ஞான படத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. 3 சுத்து அவங்கள முடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இவர் சாக்கு 3 உலகம் சுத்துற மாதிரியும், எல்லா கர்மங்களுக்கும் ஆட்படுற மாதிரியும், அத்தனை அனுபவங்களுக்கும் ஆட்படுற மாதிரியும். அதனுடைய ஒட்டுமொத்த சாரம் என்ன? அனுபவத்துக்கு அனுபவிப்பவன், அனுபவம் என்ன, அனுபவிப்பவன் யார்? அதுதான் ஞானோபதேசம். இது வழி வழியாக வந்த ஞானோபதேசத்தின் மரபு. குருவின் உபதேசத்தால் அன்றி அகந்தையின் கரு அறாது. முடிச்சு யார் கூட இப்ப இன்னைக்கு கொஞ்சம் கூட பேசிட்டு யார் கூட பேசிட்டு இருந்தாலும் அந்த அகந்த கருவு மேல பார்வை போகவே போகாது. உலகத்திலையும் சரி, எங்கிட்டையும் சரி. இவங்க கிட்ட பேசியிருந்தேன்னா இவங்க கிட்ட கூட எந்த அளவுக்கு எச்சி சொச்சு நிக்குது அப்படின்னு பேசிடுவேன். மிச்சம் மீதம் எங்கெல்லாம் இருக்கு விட்டுட்டு நிக்கிறீங்களா? இப்படி பெருசா விடுறீங்களா கோட்டை? ஒரு சைட்ல அடையாளம் இருக்கு, ஒரு சைட்ல விடுறீங்களா? எதையும் க்ளோஸ் பண்ணி போடாதீங்க அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அது அப்பேற்பட்ட ஒரு இது, அது இருட்டு. நம்மளே நம்மளுக்குள்ள என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி அப்படின்னு கண்ணவாரம் தான். கொண்டது என்ன, கொடுத்தது என்ன, இதில் தாய் என்ன, மணந்த தாரம் என்ன, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த மூலத்துக்கு போய் நிற்பான் பாட்டுல. அந்த மூலத்துக்கு போய் நிற்பான். அந்த மாதிரி ஞாபகம் மூலத்துல எல்லாம் எது எடுத்தாலும் மூலத்தோட லிங்க் பண்ணலன்னா இங்க அகந்த கரு அறாது. அந்த குரு இதுக்கு இது இப்படி நீ அகந்தையா இருந்ததுனாலதான் ஞானம் வரலன்றது கூட அவர் சொல்லணும். நீ இந்த ஏரியாலாம் இன்னும் இருட்ட வச்சுட்டு இருக்க, இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய இடம் இல்லைன்ற மாதிரி நீயா அந்த அகந்தையை பண்ணி வச்சிருக்க உங்ககிட்ட. எதையும் நீங்க எல்லாத்தையும் தொடச்சாகணும் அப்படின்றதுதான் அது சொல்றாரு. அதனால் இது குரு பாரம்பரியத்து போன்றதாம். அதாவது குரு மூலமா தான் இது நடக்கணும் அப்படின்றார். 4வது பாட்டு. எவன் எல்லாவற்றும் இருக்கும் இத்தேவன்
எவன் எல்லாமாகி இருப்பன், எவன் முகம் எங்கும் உழான், எவன் முகம் எங்கும் உழான், எண்ண உணான், எண்ணத்திற்கு ஆட்பட மாட்டான். தத்துவம் எல்லாம் தானாய் தங்கி எல்லாம் மிஞ்சி உளன் தான் அப்படின்னு முடிக்கிறார். ஈசனால் படைக்கப்பட்ட சகல வஸ்துக்களிலும் சகஜமாய் இயல்பாய். இந்த விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப். சகஜமா புரோகிராமர்ஸ் விதவித புரோகிராம்களை கம்ப்யூட்டர் புரோகிராமா மாத்தி அந்த இதுல ஐசிஸ்ல விட்டு பல பிரெயின்கள் ஒன்னா சகஜமா இங்க இருக்கு. இதை நீ இப்படி பண்ணு, அதை இப்படி பண்ணு, இந்த காட்சி இப்படி வரும், இந்த கையால் அப்படி நகர்த்து, இந்த ஸ்கிரீன் போகும், அந்த ஸ்கிரீன் போகும்ட்டு அதுவே லீட் பண்ணிட்டு போகுது. அறிவு என்ன பண்ணுது, ஒண்ணு தொடும் போது அதனுடைய மூலம் இது இப்படிதான் எங்களுக்கு தெரிஞ்சு டக்கு 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 பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமும் பேஸ் ப்ரோக்ராம் அந்த பைனரி கோடை தான் சார்ந்து இருக்கு. அந்த பைனரி கோடு மனிபுலேஷன் தான் எல்லாம். அதுல எல்லா பங்க்சுவேஷன் மார்க் அது இது எல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணா ஸ்கிரீன் இந்த மாதிரி ஒரு காட்சி தெரியும். ஒரு வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு டிக்கர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படின்னு அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது நிறைய சிம்பிள்ஸ். அந்த சிம்பிள் எல்லாமே அலை கரண்ட வந்து இப்படி இழுத்து இப்படி செலுத்தும். அறிவு இப்படிதான் இருக்கு. அறிவு வந்து தூயதா இருக்கிற அறிவுல அது வந்து இதுவா இருந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய இந்த வினைகள் இருக்கு பாத்தீங்களா, உருவமற்ற எல்லா இடத்துலயும் பதிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அது ஃபார்மை தேடிக்கிட்டு இருக்கும், எக்ஸ்பிரஷன் தேடிட்டு இருக்கும். எனக்கு வடிவம் வேணும், ஐ ஷுட் கெட் எக்ஸ்டிங்விஷ்ட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட், டிஸ்பிளேட். நான் பேச்சா மாறணும், பார்வையா மாறணும், அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு தாகம் இருக்கும் பின்னாடி. அறிவு வந்து தேக்கப்பட்டு இருக்கும், ஒரு தாகத்துல தேக்கப்பட்டிருக்கும். அதான் புத்திசத்துல 2 வார்த்தை சொல்லுவாங்க, 2 தான் மெயினா இந்த பிறப்புக்கு. கிளிங்கிங் அண்ட் கிரேவிங். பற்று, கிளிங்கிங்னா பற்று, அற்றது பற்றனில் உற்றது வீடு. நம்மாழ்வார் பிடிச்சுட்டு இருக்கும், எல்லாத்தையும் பிடிச்சுக்கும், ஐடியாஸ பிடிச்சுக்கும், உபயோகிக்க ஒரு சென்டரா மாறிடும். டு மேக் யூ சாஃப், எதுக்கும் போட்டு வச்சுப்போமே, எதுக்கும் ஒரு சலாம் அடிச்சு வச்சுப்போமே, நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு வச்சுட்டு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா சகஜமா அந்த பொருள் வந்து உருவாகி நிக்குது. எல்லா நிலைகளையும் பாருங்களேன். ஆதிநாள் வந்து கல்லுலயே பாத்திரங்களை பண்ணி ஆரம்பிச்ச மனுஷன் இன்னைக்கு நுட்பமா டிசைன் எல்லாம் மாத்தி எலக்ட்ரிக்கல் பவரை கண்டுபிடிச்சு பாத்திரங்களை அதை கொண்டு வந்து விதவிதமான பாத்திரங்கள், அதாவது சூத்திரம் தெரிஞ்சு போச்சு. ஒரே மோட்டார், அதை நிதானமா யூஸ் பண்றாங்க. ஒருவன் தண்ணி இறைக்கிற ஆரம்பிச்சதுல இருந்து ராக்கெட்டை விடுற வரைக்கும் அதே மோட்டரினுடைய தத்துவம். ஒண்ணு கிடைச்சா போறோம், அதுல ட்ரெயின் ஓட்டும், அதே என்ஜினா மாறிடும். அதுக்கு கியர் எல்லாம் பிக்ஸ் பண்ணி பெரிய லாரியா கண்டெய்னர் லாரியா மாத்திருவாங்க, ஹார்ஸ் பவர்னு சேர்த்துருவானுங்க. எல்லாம் எங்க இருந்து நடக்குது? புத்தி தானே, புத்தி தானே நடக்குது. புத்திய கண்ண தாக்குதா இல்லையா? சைலண்டா ஸ்டில்லா இருந்த ஒரு அறிவு பொருளை அந்த வாசனை வழியா யோசிச்சு வந்த மனம் அதுவும் அருவம். புத்தி எங்க இருக்கான்னு மாண்டைய உடஞ்சு பார்த்தா ஒண்ணும் தெரியாது, எங்கேயும் தெரியாது. புத்தியினுடைய ஸ்தானம் முகம்னு வாங்க, கிழக்குன்னு வாங்க. உடம்ப 4 திசையா மாத்துவாங்க. உடம்பு தான் திசை, வாஸ்து வெளியில இல்ல, உடம்பே திசை. முன்பக்கம் அதுவும் இது வந்து முகத்துல இருக்கிறது வந்து கிழக்கு, இந்த பக்கம் வந்து கிழக்கு, பூரா கிழக்கு, பின்னாடி மேற்கு. இது வடக்கு, கழுத்துக்கு மேல இருக்கிறதா வடக்கு. அதனாலதான் வடக்கு திசை என்னைக்குமே ஈஸ்வரன் திசை. வடகிழக்குன்னு வாங்க வேற, அதுல தெரியுமா? இன்னும் இங்க நெத்தி பொட்டு ஆக்ஞா சக்கரம் தான் வடகிழக்கு, சகசிராரம் தான் வடகிழக்கு, டாப் மோஸ்ட் பாயிண்ட்.
தெற்கு திசையை பார்த்துட்டு தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்காரு. கழுத்து கீழே இருக்கிறதெல்லாம் கீழான உணர்ச்சிகள், எல்லாமே கீழான உணர்ச்சிகள். இங்க வந்து ஞான உணர்ச்சிகள், ஞான புலன்கள் அத்தனை இங்க இருக்கு. ஞான பொறிகள் அத்தனை பொறிகள்னு வாங்க. பொறினாலே டிராப், எல்லாமே டிராப் தான். ஆனா எல்லாமே அருளா மாறிடும். இந்த பார்வை வந்து கோர் ஒரு சோர்ஸ பாக்குறதா மாறித்தன்னா, இதே புலன்கள் வந்து நிஜமான ஞான புலன்களா கூட வந்து அசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆஞ்ஞா சக்கரம் திறந்துக்கும், சகசராரம் இழுக்கிறோம். இது கூட கிடையாது, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நீயே நான் அப்படின்னு அந்த சோர்ஸாவே மாறுற அளவுக்கு, இந்த பிறவி பிரியே போற அளவுக்கு அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இதே ஞான புலன்கள் அது கொண்டு போய் சேர்க்கும். கழுத்து கீழே இருக்கிறதெல்லாம் கீழான உணர்ச்சிகள். இதுதான் தெற்கு, அதே உடம்புதான். கழுத்து கீழே தெற்கு, முகம் வடக்கு, முன்பக்கம் கிழக்கு, பின்பக்கம் இது. வடக்க பார்த்து கோயில் கட்டுறது, கிழக்க பார்த்து கோவில் கட்டுறது, இதெல்லாம் இதுதான். ஆக்சுவலா பட்டதீட்டப்படாது, நாமே தெய்வம் தான். ஆக்சுவலா நாமே கோவில், நம்ம உள்ள உடம்பே கோவில். நம்ம இங்க எல்லாம் மனம் இந்த சூட்சமத்தை புரிஞ்சுட்டு 5 புலன்கள் 5 பூதங்கள் எல்லாம் இங்க சங்கமிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க இல்லாத எதுவுமே இல்லை. 5 வாயுக்கள், 7 தாதுக்கள், நாதம், அப்புறம் ஸ்பேஸா இருக்கிற பிந்து, டாட், புள்ளி, எல்லாமே இங்கேயே இருக்கு. இத உணர்ந்து இங்கேயே பண்றாங்க. எங்கும் முகம் உள்ளவனாக, சர்வத்தோ முகம், எல்லா பக்கமும் முகம், மேல கீழே எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அப்படின்னா எல்லா இடத்தையும் கண்டு இருக்கு, எல்லா இடத்தையும் அது இருக்கு, எல்லா இடத்தையும் அலர்ட்னஸ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள மாட்டின்னு கிடக்கும். அதுதான் எல்லா பொருட்களும் தானேயாக விளங்குபவன் எவனோ, மனதினால் சிந்திக்க முடியாத தன்மையானவன் எவனோ, சகல தத்துவங்களிலும் தன் சொரூபமாக தானே நிறைந்து அவற்றில் தங்கி அவை யாருக்கும் அப்பாற்பட்டு, அவற்றில் தங்கி அவை யாருக்கும் அப்பாற்பட்டு, திருப்பி இஸ் டோட்டலி சம்திங் பியாண்ட் தீஸ் திங்ஸ் ஆல்சோ. இவைகளும் அது, ஆனால் இவைகளே அது அல்ல. புரியுதா? அது அதுதான். இதுவும் அது, ஆனால் இதுவே அது அல்ல. இந்த வித்தியாசம்லாம் நல்லா தெரியணும். அதனாலதான் என்னதான் நானே பரபிரம்மமா இருந்தாலும் பூர்ணமாக அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அது பூரணம், இதுவும் பூரணம். அடுத்தது பூர்ணமிதம், பூர்ணா பூர்ணமுதஸ்யதே, பூர்ணத்திலிருந்து பூர்ணம் தோன்றியுள்ளது. பூர்ணத்திலிருந்து பூர்ணம் எடுத்த பிறகு, வந்த பிறகு, தோன்றிய பிறகு எஞ்சியுள்ளதும் பூரணம், தோன்றியதான் எடுத்தவர்களும் பூரணம். புரியுதா? இம்பர்ஃபெக்டே கிடையாது, இன்கம்ப்ளீட்டே கிடையாது, எங்கேயும் இன்கம்ப்ளீட்னஸ் கிடையாது. கண்ணுக்குள்ள இருக்கிற செல்லு தான் ரத்தத்திலையும் இருக்கு, இதுலயும் இருக்கு, உடம்புல கால்லயும் இருக்கு, கையிலையும் இருக்கு. அதுக்கு பாக்கம் திறனாத மாதிரி தூக்கிட்டே இருக்கு அந்த செல்லுல இருக்கிற அறிவு. இத வந்து உடம்புல கொழுப்பு திறனா மாத்தி சக்தியை கொடுத்து இங்க நடக்க வைக்கிறது கால. அறிவுக்குள்ள ரெண்டுத்தையும் சயின்ஸ் போய் பிரிச்சு பார்த்து தானே என்ன சொல்லுது, அந்த செல்லும் ஒண்ணுதான், இந்த செல்லும் ஒண்ணுதான். ஆனா அது பார்க்குது, இது நடக்குது. அதுக்கு மேல அது காமிக்க மாட்டேங்குது. கேட்ஜெட் இல்ல, கேட்ஜெட் இல்ல. சோ விஞ்ஞானம் கண்டே பிடிக்க முடியாது, ஆப்ஜெக்டா அதை மாத்தவே முடியாது. எல்லா சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன்லயும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, சயின்டிஸ்டே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்னு. இன்வெஸ்டிகேட்டட் மேட்டரை அவன் அணுகிற விதம், இவனே ப்ரீடிட்டர்மின்னுவாங்க. இவன் லைட்டை வந்து வேவா பார்த்தான்னா வேவா தெரியுதான், இது இப்படி வளையுது அப்படின்னு தான் வேவா இருக்குமா. அவனுடைய கன்க்ளூஷன் இருக்கு பாத்தீங்களா, புத்தி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதனாலதான் நீங்க பயந்தீங்கன்னா பயம் வந்துடும். தெரிஞ்சதே அங்க அனுபவம் இருந்தா அங்க நம்பிக்கை தான் முக்கியம்.
அந்த நம்பிக்கைக்கு அடிப்படை புத்தி ஏகாக்கிரதையில உட்காரணும், உட்கார்ந்து பழகணும். தான் வந்து ஏகாக்கிரகம் பழகணும். ஏகாக்கிரகம்னா என்ன? மனம் ஒருமுனைப்பட்ட நிலை. மனம்னே இருக்காது, ஒரு புள்ளியில இருக்கும். எல்லாம் ஜீவன் தான் நிற்கும். ஃபுல்லி சார்ஜ் ஸ்டேட். சகல தத்துவங்களையும் தன் சுரூபமாக அறிவு அப்படியே களங்கமே பட முடியாது, களங்கமே ஆகாது. அதனாலதான் டெத்து கூட இங்க மங்களம், பிசிக்கல் டெத்து கூட இங்க மங்களமான ஒரு நிகழ்ச்சி. அத சுபம் போட்டுதான் முடிப்பாங்க. 13ஆவது நாள் 14ஆவது நாள் வருஷ கடைசியிலும் சுபஸ்வீகாரம் பண்ணி அதையும் முடிப்பாங்க. இங்க வந்து அது எரிச்ச 10ஆவது நாள் தீட்டு போயிட்டு இருக்குன்னு. தீட்டு கூட எதனால? ஸ்பிரிட்னால தீட்டு. அவருடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் ஆவி ரூபத்துல உலாத்திக்கிட்டு இருக்கும். எல்லார் மனங்களையும் சஞ்சலம் இருக்கும், குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும். இன்னும் ஒரு உருவமா இருந்து ஆட்டி படைச்சுட்டு இருந்தது நல்லவரா கூட இருக்கட்டும், நல்ல தனத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதுவும் பாதிக்கும் இல்லையா? மனங்களை தானே பாதிக்குது. எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சூட்சமத்துல தான் அடிக்கும். அடி வந்து எங்க சூட்சமத்துல, உடம்புல பட்டா ஒண்ணுமே கிடையாது, சூட்சமம் தான். அந்த சூட்சமத்தை உபதேசம் மட்டும் தான் ஞானம். அவை யாவுக்கும் அப்பாற்பட்டு எஞ்சிய பொருளாய் உள்ளவன் எவனோ அவனே தானாகிய ஆன்மா அப்படின்றது இந்த பாட்டு. அவன் எங்கும் முகம் உள்ளவனாயிருந்தும் அவனை மனதினால் சிந்திக்க முடியாத தன்மையானவனாக இருக்கிறான். ஏன்னா நம்ம மனம்னு நம்ம சொல்லும் பொழுதே நான் வந்து இந்த உடல்ல இருக்கிறவனா இருந்துதான் என் நாட்டையே பாக்குறேன். எனக்கு என்ன தோன்றதுன்னா அப்படிதான் பேசுவேன். கரெக்டா? அப்படிதானே பேசுவோம். அப்படின்னா அது ஓனர்ஷிப் கொண்டு உட்கார்ந்து இருக்கீங்க, அந்த எண்ணமாவே மறைந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அந்த கருத்திலேயே யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணணும், அப்படி சாதிக்கணும்னு அதுல நீங்களே ட்ராப் ஆயிருப்பீங்க. நீங்க அந்த உயரிய பொருளை குறுகி இந்த சின்ன சில்லி விஷயத்துல உட்கார்ந்துட்டு ட்ராப் ஆகி கிடக்கும். அதனால இந்த கருத்தெல்லாம் கிடையாது, கருத்தே கிடையாது. ஞானிகள் மரத்துல கருத்து, ஒப்பீனியன், ஐடியாஸ் வெட்டி வேஸ்ட். அக்கண்ட அறிவா இருக்கிறத விட்டுட்டு அப்படி இருப்பார். எங்கும் முகம் உள்ளவனா இருந்தும் அவனை மனிதனால் சிந்திக்க முடியாத தன்மையானவனாக இருக்கிறான். சிந்தனையை சிந்திக்கும் சிந்தைக்குள்ளேயே இருப்பவனை சிந்தையினால் சிந்திப்பது எப்படி? சிந்தனையை சிந்திக்கும், சிந்தனையை எது சிந்திக்குது? சிந்தைதான் சிந்திக்குது. கரெக்டா? அந்த சிந்தையினுடைய மைய புள்ளியிலேருந்து இருக்கிற ஒளியே அவன் தான். அதுதான் சிந்தனையா சிந்தையாகவும் சிந்திக்கும் தன்மையாகவும் மாறுறதே இது அந்த ஒளிதான். அதே ஒளி ஒண்ணுமே இல்லாம தாசே இல்லாம இருந்தது. இப்ப தீவிரமா எதையோ யோசிச்சுட்டே இருக்கேன், தீவிரமா இதுலயோ பாதிக்கப்பட்டவனா இருக்கேன். அதுக்கு உடம்பு வந்து சேர்ந்துக்குது கூட. புரியுதா? அந்த எண்ணத்துக்கு பண்ணாடே இருக்குது, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு. என்னன்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரோடு இருக்கும். எனக்கு எவ்வளவு வயசாகுது, நான் எப்படி இருந்தவன், அப்படி இப்படின்னு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சேர்ந்து சோகமான சோகத்தை அது உள்ள வச்சிருந்து இப்படி சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு ஆதாரம் எங்கிருந்து வந்து பார்த்தா அந்த ஒளி. அதுதான் மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கள் மதி. இது ஒரு பாட்டு வருவது. வர அத்தனை எண்ணங்களுக்கும் ஒளியே அவர்தான். திங்கிங் மைண்டுக்கு ஒளியே, அத்தனை தாட்ஸுக்கு ஒளி இருக்கணும். இல்லாட்டி நம்ம என்ன யோசிக்கிறோம் கூட தெரியாது, ரியாக்ட் கூட பண்ண மாட்டோம். அதான் நின்றுவாங்க சில பேர், பயத்துல வரைஞ்சு அப்படியே நிற்பாங்க, மூவ்மெண்டே இருக்காது. ஏன்னா அங்க பிளாஷே தெரியல, பயம் அதுக்கு தாண்டி கொடுத்து, பயம் உணர்ச்சியை திங்கிங் கெப்பாசிட்டிய அந்த சமயத்துல இல்லாம பண்ணிட்டு இதுக்கு என்ன பண்ணுறதே தோன்றடி அப்படின்னு இன்னும் ஒண்ணுமே தோணல. பார்த்தோன்னா நான் இது ஆயிட்டேன், சில போல நிறுத்திடும் மைண்ட. சிந்திக்கிற இருந்த எல்லா நாலேஜ் டிகிரேட் எல்லாம் போயிடும். அதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்டில் பண்ணிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம், அதெல்லாம் போயிடும்.
அந்த அளவுக்கு அந்த பயம் ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணப்பட்டு பார்க்கப்படாம இருந்துருக்குன்னு. மதிக்கு ஒளி தந்து மதிக்குள் ஒளிரும் மதியினை. நம்ம இப்பவும் திங்கிங் மைண்டா இருந்துட்டு இருக்கோம். அந்த திங்கிங் மைண்டுக்கு ஒளி கொடுத்தாதான் திங்கிங் மைண்டா மாற முடியும், சிந்தையா மாற முடியும். மதிக்குள் ஒளிரும் மதியினை, திங்கிங் மைண்டை மதிக்குழி தந்து மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி. உள்ளே மடக்கின்றாரு. அந்த நீ வந்து திங்கிங் மைண்ட் என்ன பண்ணு, கொடுங்க இப்படி கொடுங்க, இது கொடுங்க. மதிக்கு ஒளி தந்து மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி. உள்ளே ஒளிரும் மதின்றது திங்கிங். அதுக்கு ஒளி கொடுக்குதான் இது ஆன்ம பொருள், வேற எங்கிருந்து வரல. உங்களுக்கு யோசனை எல்லாம் தெரியணும், தெளிவு கூட தாட்ஸ் தான். என்ன ஒளியினால வருது. அதை உள்ளே மடக்கின்னா என்ன, திங்கிங் மைண்டா வந்து இதுதான் உண்மை பொருள் நம்பிடக்கூடாது, தாட்ஸை நம்பிடக்கூடாது, திங்கிங்கையே நம்பிடக்கூடாது. நம்புறதுல உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி. பதி என்பது ஆன்ம பொருள், அந்த ஒளி சோர்ஸ், மூலம் ஒளி வருது. அந்த ஒளிக்குள் பதித்திடுதல் அன்றி பதியை பதியால் மதித்திடுதல், பதியை மதியால் மதித்திடுதல் எங்கள். இந்த உற்பத்தியான தாட்டை வச்சுக்கிட்டு ஒளியை நீ கணக்கு போடாதே, அடங்கு. ஒளி இருக்கு, நீ ஒளி இருக்குன்றது வந்து நம்பிக்கை, அது தாட் கிடையாது. தாட் கிடையாது. சில பேருக்கு அந்த இன்க்யூட்டிவா தெரியும்ல, ஏதாவது ஒரு பையன் போயிட்டான் இல்லாட்டி காணும் அப்படின்னு கூட இருக்கான், அவனுக்கு ஒன்றும் நடக்கல, அவன் நல்லா இருக்கான், ஒரு செய்தியும் கூட வராட்டி கூட ஆணித்தனமா நம்புவாங்க. அது வந்து லாஜிக்ல சொல்லவே முடியாது. அப்படின்னா இவங்க எல்லாம் அந்த ஒளியிலேயே இருக்கிறவங்க. ஆனால் சில உறவுகளுக்காக ஒளிரோட இருக்காங்க, எல்லாத்துக்கும் இல்ல, அன்றாட வாழ்க்கைக்கு. அன்றாட வாழ்க்கைக்கு அவன் பதின்னு சொல்லப்படுற மூலத்திலேருந்து வீசுற ஒளி, அதுதான் சகலம். அதான் இங்க சொல்றாங்க. எல்லா தத்துவங்களும் தானேயாகி நிறைந்து அவற்றிற்கும் அப்பாற்பட்டதாய் பூர்ணமதாய் மீண்டு உள்ள வஸ்து எதுவோ அதுவே தான் என்னும் ஆத்மஸ்வரூபமாகும். தள்ளவோ கொள்ளவோ முடியாததாய் உள்ளும் புறமும் ஒரே இயல்புடையதாய். இந்த உடம்பினுடைய வெளியில இருக்குது அந்த பொருள், உடம்பு உள்ள இருக்குன்னு ஒரு பொருள். அதனால நீங்க உடம்ப ஸ்பெஷலாவே எடுத்துக்க முடியாது. சதா மூலத்துல இருந்தீங்கன்னா உள்ளும் புறமும் அற்று அந்த பொருளாக இருக்கீங்க. அந்த பொருள் இருக்கும், இந்த உடம்பும் சரியாகும். உடம்ப தாண்டி இருக்கிற மத்தவங்களும் சரியாவாங்க. அவ்வளவு பவர் இருக்கு. சும்மா சாதாரணமான விஷயத்த நம்ம பார்க்கல. ஆன்ம பொருள்ன்றது சகல அறிவுகளுக்கும் சகல பொருட்களுக்கும் இயல்பாகவும் சகஜமாகவும் உள்ளையும் புறமும் வியாபித்து சர்வ சாதாரணமா இருக்கிற பொருளே அதுதான். அதை பார்த்துட்டா அந்த பொருள்ல கூட அந்த பொருளை பார்த்துட்டா அந்த பொருள்ல ஏதாவது வந்து குறை இருந்தாலும் சரி, ஆரோக்கியமின்மை இருந்தாலும் சரி, எல்லாம் சரியா எல்லாம் சரியாயிடும். ஒரு 3 நாள் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை போய் பார்த்தேன். அவரா திருப்பி திருப்பி சொல்றாரு, அன்னைக்கு இருந்த நிலை இல்ல,
உடம்பையும் காமிக்கிறாரு. எல்லாம் குறைஞ்சிருக்கு, எல்லாம் தணிஞ்சிருக்கு இல்லையா? நீங்க பாத்தீங்களா? எல்லாம் சகஜமாயிருக்கு, தெம்பா இருக்கு. பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னால நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன், நான் மாட்டுக்கு எதுலயே இருக்கேன். ஒண்ணு சிவனே கதின்ற மாதிரி ஏதோ ஒரு பொருளே கதின்னு கிடக்க. ஒண்ணு பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. நம்ம பார்வை பிசிக்கல் பார்வையோ எந்த பார்வையும் கிடையாது. எப்போ நீங்க அந்த நாட்டம் கொண்டு இதை தவிர எனக்கு வேற ஒண்ணும் இல்லை அந்த பார்வையை அங்கே பதிச்சு அதுவாகவே கிடைக்கீங்களோ, அது அந்த நம்பிக்கை மயமாகவே உங்களுடைய ஒவ்வொரு கணங்களும் கரைந்து போகிறதோ, அப்ப என்ன ஆகுது? அது போய் எல்லாத்தையும் வந்து எங்கேயாவது குறை இருந்ததுன்னா அந்த இடத்துல எல்லாம் நறுவை பண்ணிட்டே. அது அதிசயமா தோன்றும், விஞ்ஞானத்துக்கு அதிசயமா தோன்றும். ஒண்ணுமே பண்ணாம எப்படி குணமாகும்? பிசிக்கலா ஏதாவது பண்ணித்தானே. ஏன்னா பிசிக்கலா வாழறாங்க, பிசிக்ஸை யூஸ் பண்றாங்க. அதனால எண்ட் ரிசல்ட்டும் அந்த பிசிக்ஸ்ல மூலமா நான் அறுத்து கட்டி எடுத்து போட்டேன், நீரை வடிய பண்ணேன், வீக்கத்தை குறைச்சேன், இப்படி எல்லாம் பேசுறாங்க. இது எதுவுமே கிடையாது. ஆரோக்கியம் ஒண்ணுதான் இருக்கு. அது வியாபிச்ச இடத்துல, மூலப்பொருள் வியாபிச்ச இடத்துல, சற்பொருள் வியாபிச்ச இடத்துல, ஆன்ம பொருள் வியாபிச்ச இடத்துல நம்ம உணர்வுதான் முக்கியம். உணர்ந்து அதுதான் வாழ்றதுதான் முக்கியம். நம்ம கனெக்ஷனே பண்ண வேண்டாம். அது இருக்கிற இடம் சர்வ மங்களங்களும் இருக்கு. சாவே கிடையாது. சாவுக்கு சாவம் வந்துடும், ஆரோக்கியமின்மைக்கு இன்மை வந்துடும். அந்த மாதிரி ஒண்ணுமே இருக்காது, இல் ஹெல்த்தே இருக்காது. தள்ளவோ கொள்ளவோ முடியாததாய் உள்ளும் புறமும் ஒரே இயல்புடையதாய் எல்லாமாய் இருக்கும் சொரூபமே தேவனாகிய பரிபூர்ணனின் சுரூபமாகும். அது ஒரு தேவன் சொல்றாங்க. மூர்த்தின்னு சொன்னா இன்னும் வசதி. ஏதோ ஒரு சுவாமி பேரை சொல்லி அதை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டைரக்ட் பண்ணலாம். நிறைய மேல உபாசனை பண்ணலாம். ஏன்னா அதுக்கு நடக்கிறது எல்லாத்துக்கும் நடக்கும். ஆன்ம பொருளே பண்ணுது. தத்துவங்கள் எல்லாமும் தான் கடந்தோம், வாக்கோடு சித்தமும் நாமமும் சேராதான் அத்தன் அவனான் அவன் நான் என விகற்பமற்ற சித்தத்தால் சிவசிந்தனையே நீ செய். எல்லாம் பண்ண வேண்டியதான் சூட்சமக்கலாம். சகல தத்துவங்களையும் கடந்து அப்பாற்பட்டு இருப்பவன் தான். சகல தத்துவங்கள்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பொருளுக்கு தத்துவம் இருக்கு. தண்ணீருக்கு தத்துவம் இருக்கு, கீழ் நோக்கி செல்லும், குளிர்ச்சியுடையதா இருக்கும், தாகம் தணிக்கும் இல்லையா? ஆகாசம் எங்கும் பரவி இருக்கும், எல்லா பொருட்களுமாய் இருக்கும், உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கும், அகண்டம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? இதுதான் தத்துவங்கள். இந்த மாதிரி சகல தத்துவங்களையும் கடந்து, அதனாலதான் நம்ம வந்து ஆன்ம பொருள் நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன வந்து ஒரு இடத்தை குறிப்பிட்டு வச்சுக்க கூடாது. எல்லா தத்துவங்களுமே அதுக்குள்ள இருக்கு. தத்துவங்களே கடந்து இருக்கு. எப்படி வந்து ஒரு பாலைவனத்துல போய் தண்ணியை வர வைக்கிறாங்க சித்தர்கள். ஒரு ஒரு சித்த புருஷன் வாழ்கிற இடத்துல வந்து எப்படி இயற்கை வந்து பாலைவனமா இருந்தாலும் அது மாறி செழுமை ஆயிடுது. காலம் மாறி மலர்கள் வந்து மலருது, பருவங்கள் மாறி எப்படி வந்து வானம் வந்து மழை பொழியுது. இன்னும் குளிர்ந்த தத்துவங்கள் கடந்த நிலையை கொண்ட அது அந்த பொருளே, அந்த பொருளுக்கு அந்த பொருள்ல வந்த இது வந்து ரியாக்ட் பண்ணாதான். ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, இன்னொரு கண்ட்ரி பிரசிடென்ட் வராருன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க லோக்கல் ஆடலாம் ஆட மாட்டாங்க. சென்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போறாங்கன்னா இங்க ஆட்டம் காணுமா இல்லையா? ஒரு மாதம் முன்னாடியே ஆட்டம் காணுமா இல்லையா? எப்பயோ இருக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவாங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன முடிச்ச, அன்னைக்கு என்ன முடிச்ச அப்படின்ட்டு கலெக்டரும் இவங்களும் பாலிட்டிஷியனும் உழுது பண்ணி ஆகணும் இல்ல? என்ன மதிப்பு மூலமா வருமானம், பணம், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாம் சென்ட்ரேட்டட் தான். என்னுடைய தேசம், என்னுடைய இடம், அதை நல்லா மதிக்கணும், அதை நல்லா ஆக்கு. அந்த மாதிரி வந்து இங்க என்னுடைய எல்லாம் சரியாயிட்டே வரும். அந்த சந்நிதி நான் என்னுடைய குரூப் எல்லா வகையும் கேட்டு பண்றது இல்ல.
சந்நிதி விசேஷம். அத நினைச்சா இது நடக்குது. சகல தத்துவங்களையும் கடந்து அப்பாற்பட்டு இருப்பவன் தான் வாக்கோடு கூடிய மனமும் பெயரும் சேராதவன் ஆவான். அத்தன்மையான முழு முதற் பொருளாகிய அவனே நான் என்று வேறுபாடு அற்ற மனதினால் சிவ தியானத்தை விடாமல் நீ செய்வாய். சகல தத்துவங்களையும் கடந்து அவற்றுக்கும் அப்பாற்பட்டு நிற்பவன் தான் வாக்கோடு மனமும் நாமமும் சேராதவன் ஆவன். இதுதான் நம்ம என்ன அடிக்கடி பார்த்துட்டு எப்படி பார்த்துட்டு இருக்கோம், எந்த ஒரு ஃபீலிங்கையும் பேர் கொடுக்காதீங்க. எந்த ஒரு உறவையும் கூட கெட்டவன் நல்லவன் பிராண்ட் பண்ணாதீங்க. பாருங்க, பேசாதீங்க, பேர் கொடுக்காதீங்கன்னு அர்த்தம் உள்ள பேசாதீங்க. பேசினா நீங்களே ட்ராப்பா, நீங்க தான் ட்ராப் ஆறீங்க. கெட்டவன் சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கெட்டவனும் உங்களுக்கு தான் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. விடுவான் கேடு நினைப்பான்னு சொல்றாங்களா இல்ல? அது கெட்டதனம் பண்றவன் மொத்தம் இல்ல, இன்னொருத்தனை கெட்டவனை நினைக்கும் பொழுதே ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா அது போறது இல்லை. வாக்கோடு மனமும் பெயரும் சேராதவன். மனம்ன்றது வந்து ப்ராசஸிங் பொருள், இயங்குகிற பொருள், புரியுதா? அசைஞ்சுட்டே இருக்கிற பொருள். அது என்ன பண்ணும், அது அசைகிறதுக்கு மூலமே வந்து சட்டம் வேணும். பெயர் கொடுத்தீங்கன்னா தான் நிற்கும். நீங்க ஐடியா, புரியுதா? எனக்கு ஐடியா வந்துருச்சுன்னு, நீங்க ஐடியா வந்துருச்சுன்னா இப்பதான் மனம் அடங்கிருக்கு. ஐடியா வராத வரைக்கும் என்ன பண்ணும், மனம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும், வாக்கு உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும், ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இது என்ன, அது என்ன, அது என்ன, எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் பார்த்துருக்கோம். இது எப்படி பண்ணலாம்லாம் வார்த்தை கிடையாது. அது கான்கிரீட்டா நீங்க சொல்லிட்டீங்க வச்சுங்க, நினைச்சிட்டீங்க வச்சுங்க, இதை வந்து முதல்ல பண்ணி அதை செகண்டா பண்ணுவோம், இல்லாட்டி அவன் கிட்ட அவனை இன்னைக்கு பார்க்கவே கூடாது அப்படின்னு ஏதோ ஒன்று சங்கல்பம் பண்றீங்க வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஃபீலிங்கை உத்தேசிச்சு இப்ப மனத்துல பெயரோட வாக்கு எல்லாம் சேர்ந்து கான்கிரீட்டா ஒரு சங்கல்பம் குடிக்கொண்டிருக்கு. அதனுடைய வீச்சை முடிக்காம அது போகாது. இதெல்லாம் ஒளியில நடக்குது. ஒளி இப்படி சின்னாபின்னப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பொருளை அறியாமையினால ஓயாம லேபிள் பண்ணி 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 போட்டு நீங்க வாடுறது வந்து சத்தையே நினைச்சிட்டு இருக்கோம், நினைச்சுட்டே இருக்கணும், அந்த ஃபீலிங்லயே இருக்கணும். இது ஏதாவது காயம் பண்ண வந்ததுன்னா இன்னைக்கு வந்து அவனை வந்து வந்தாலே நம்ம வந்து பார்க்க கூடாது, இல்லாட்டி வந்தாலே அதை சொல்லி அனுப்பிச்சிடணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆன்டியோ பாசிட்டிவோ ஏதாவது நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே போய் முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கெடுதல் நடக்கும். ஒண்ணுமே நினைக்காம இருந்தீங்கன்னா நிகழ்ச்சியும் நடக்காது. அவன் வராமே இங்கிருந்து மன்னிப்பு கேட்டு என்னவோ முடிஞ்சு எதோ எப்படி முடிஞ்சதுன்னே தெரியாது. ப்ராப்ளம் இல்லைன்னா இதுவும் இல்லை, அஃபெக்டும் பண்ணாது. ப்ராப்ளமே கடந்த ஒரு மனநிலை இருந்து வச்சுங்க, எதையுமே ப்ராப்ளமாவே நினைக்கல, யோசிச்சு வந்து இல்ல இல்ல அப்படின்னு மாத்தி நினைக்கல, ப்ராப்ளம் இருக்கிற ஏரியா யோசிச்சு நினைக்கல, அப்படி ஒண்ணுமே தெரியலையே எனக்கு அப்படின்ற பாவம். புரியுது? பிரச்சனையா ஒண்ணுமே தெரியலையே, பிரச்சனையே இல்லையே, விவகாரமே இல்லையே, இதுதான் ஒளியே ஒளிமயமாவே இதை திங்க் பண்றது. அப்ப இல்லவே இல்லை, இருக்கவே இருக்காது. ஏன் எப்படி ஞானிகள் சந்நிதி சித்தர்கள் சந்நிதியில் எல்லாம் நடக்குது? அவங்க அந்த ஒளியோடையே இருப்பாங்க, ஒளி ரூபமாவே இருப்பாங்க. நீங்க அந்த சந்நிதியில போனாலே இந்த தாட்ஸ், நல்ல தாட்டுக்கும் பலம் கிடையாது, கெட்ட தாட்டுக்கும் பலம் கிடையாது, பலமே இல்லை, பலமே இல்லை, பலமே இல்லாம கரைஞ்சிரும். நீங்க வந்து பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனையே இல்லாம போயிடும். அது அவருடைய அருள் சந்நிதி வேற நடக்குது, ஒளி சந்நிதி இருக்கு. புரியுதா? வாக்கோடு மனமும் நாமமும் சேராதவன். வாக்குன்றது வந்து கடைசி டிகிரி. பேசுறது எப்போ? இல்லாட்டி நினைப்பா கூட சங்கல்பம், சரி இப்படி போய் கொஞ்சம் பண்ணிடலாம்,
அப்படி இப்படி எல்லாம் உள்ள பேசினாலும் சரி, வெளியில வார்த்தையா சொன்னாலும் சரி, இன்னைக்கு போய் நம்ம அதை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இது வாக்குன்றது கடைசி, மனம்ன்றது ஆரம்பம், நாமம்ன்றது நடுவுல. புரியுதா? நாமம்னா லேபிளிங், பிராண்டிங். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது இது வேணும், இது வேண்டாம், இது வேணும்னா கூட எந்த டிகிரியில வேணும், வேணாம்னா கூட எந்த டிகிரியில வேணாம் சொல்லுவாங்கல்ல. அவனை சேர்த்துக்கோ, இவங்களெல்லாம் சேர்த்துக்காத கட்சியில அப்படின்னு. புரியுதா? எல்லாம் ஒன்னாதான் வந்திருப்பாங்க, இவன் பயங்கரமா நம்மள கட்சி மாறிடும் அப்படின்னு என்னமோ டிகிரி வச்சிருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி எல்லா லெவல்லயும் கிரேடேஷன்ஸ் இருக்கு. இப்படி இப்படி நுட்பமா என்ன சங்கல்பங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வாக்கும் கிடையாது, மனமும் கிடையாது, பெயர்களும் கிடையாது. அப்படிப்பட்ட தன்மையான முழு முதற் பொருளாகிய அவனே நான் என்று. தன்மையான என்ன? இந்த மாதிரி கிடையவே கிடையாது. பிரச்சனையும் கிடையாது, சொல்யூஷனும் கிடையாது, நாமமும் கிடையாது, மன இயக்கங்களும் கிடையாது, வினை புரிதல்களும் கிடையாது. அப்படின்னு இருக்கிற முழு முதற் பொருள் தன்மை ஒரே பர்சன் அவன் தான் இருக்கான். அங்க மங்களம் தான் இருக்கு, சொல்யூஷன் தான் இருக்கு, லைஃப் தான் இருக்கு, ஆரோக்கியம் தான் இருக்கு, டெத்தே கிடையாது. அதனாலதான் இந்த டெத்து கிடையாதுங்க. இந்த டெத்துக்கு நம்ம புரியாம போட்டிருக்கோம் பாருங்க, ஏகாப்பட்ட பயத்தை சேர்த்து வச்சிருக்கோம். அது ஒண்ணு இல்லவே இல்லைங்க. அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. இத தீவிரமா நல்லா கூட இதை பார்த்து, மனமே கிடையாது, டெத்தும் கிடையாது, நாமமும் கிடையாது, வாக்கும் கிடையாது அப்படின்னு அந்த மூலத்துல அந்த ஒளியிலேயே நிக்கிற அந்த சுபாவம் வந்ததுன்னா டெத்து கிடையாது, இல்லவே இல்லை. தேகம் விழுறது ஒரு டெத்து முடிவு கிடையாது, முடிவே கிடையாது. எந்த உணர்ச்சிக்கும் முடிவு கிடையாது. உணர்ச்சிக்கு மூலமான ஒளியை பார்த்தாதான் முடிவு. அதுதான் உண்மையான முடிவு. அவனே நான் என்று விகற்பமற்ற, விகற்பம்னா மாறுதல்கள். சுயம மனம் மாறிட்டே இருக்கா இல்லையா? அப்படி மாத்தி பார்ப்போம், இப்படி மாத்தி பார்ப்போம், அதை சொல்லி பார்ப்போம், இதை சொல்லி பார்ப்போம், இப்படி வேண்டிக்கலாமா, அப்படி வேண்டிக்கலாமா, எப்படி வேண்டதுன்னு குழப்பம் வந்துடும். புரியுதா? விட கிடைக்குதோ இல்லையா, வேண்டதுலே குழப்பம் வந்துடும். இப்படி இது பேர் மாறுதல்கள் பேரும். விகற்பமற்ற மனதினால் சிவத்தியானத்தையே இடைவிடாமல் நீ செய்வாயாக. என்றும் உலகாய். அடுத்த பாட்டு, என்றும் உலகாய். அதாவது நாளே கிடையாது, ஹாலிடேவே கிடையாது, இல்லாததே கிடையாது. என்றும் உலகாய், நிலையாய், அவ்வியமாய், எவ்விகற்பும் இன்றியதாய், இன்னதே என எண்ண உணாததாய், இப்படியோ அப்படியோன்னு எண்ண உணாததாய், தோன்றியுள்ள நிஷ்களமாம் ஞானம் எதுதான் திகழும் முதல் திருஷ்டாந்தம் இன்றியதாய். திட்டாந்தம் தமிழ் திருஷ்டாந்தம் இன்றியதாய். உதாரணம் பேரு திருஷ்டாந்தம். உதாரணம் இன்றி ஒரு உதாரணம் சொல்லி சொல்ல முடியாது. சைலன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி விளக்க முடியுமா? சொல்லு. பேச்சு எப்படி இருக்குன்னு சொல்லலாம், ஒரு குரல் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதை விட விளக்கிறது ரொம்ப கஷ்டம். அவரே பேசினாதான் நல்லா தெரியும். இது கணி என்ன இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்லாம் சொல்லலாம். நீ சிவாஜி குரல் கேட்டிருக்கா, அவர் கேரல் கேட்டிருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் இது எக்ஸாக்டா அவர் பேசினா அது ஒரு மாதிரியாக அவர் எடுத்து கேட்கிறவர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி வாய்ஸுக்கு, பேச்சுக்கு உதாரணம் சொல்லலாம். வேற ஆட்களோட ஒப்பிட்ட சைலன்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க? சாந்தமா இருக்கிற தன்மைய அதுக்கு என்ன சொல்லுவீங்க? எப்படி, எங்கிருந்து உதாரணம் கொண்டு வருவீங்க? தேசத்திலிருந்து கொண்டு வருவீங்களா? இப்ப பாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நடுவுல நான் பேசாம இருந்தேன் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்களா? எக்ஸாக்டா சொல்ல முடியல. திருஷ்டாந்தம் இன்றியதாய் தேர். அதாவது உதாரணத்தை டிபெண்ட் ஆகாம நேரப்பாரு இல்ல நீ உன் நம்பிக்கையோட பாரு, உள்ள கிடைக்கும். வயாம இப்படி இருக்கும் அப்படி இருக்கமோன்னு புத்தியை போட்டு உடட்டிக்காது. உள்ள நேர பாரு, நம்பிக்கையோட பாரு. எக்காலத்திலும்
சாஸ்வதமாக உள்ளதாய், அழிவற்றதாய், எந்தவித மாறுபாடும் இல்லாததாய், இத்தன்மையானது என்று எண்ணி பார்க்க முடியாததாய், எங்கும் ஒன்று கலந்து வியாபித்திருக்கும் அருவமான ஞானம் எதுவோ அதுதான் தனக்கு தொடக்கமாகிய மூலமாகிய காரணமோ ஒப்பிட்டு கூறக்கூடிய உவமையோ இல்லாததாய் பிரகாசிக்கிறது என்று தெரிந்திடுவாய். எப்போ பிரகாசிச்சுட்டே இருக்கு. கோவில்ல இந்த உள்ளுக்குள்ள கற்பகத்துல ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க, எப்போ எண்ணெய் ஊத்திட்டு போவாங்க, நைட் எல்லாம் கூட ஊத்திட்டு போவாங்க, அணையவே அணையா விளக்கா இருக்குங்க. அந்த மாதிரி இது வந்து பிசிக்கல் உதாரணம், இந்த மாதிரி கூட கிடையாது. ஆனா சதா அந்த ஸ்வயம் ஜோதி அது இருந்துகிட்டே தூங்கா விளக்குன்னு. சில பேருக்கு பரஞ்சோதின்னு பேர் வைப்பாங்க. பரஞ்சோதினா மேலான அந்த ஒளி, தமிழ் அருள் ஒளின்னு வைப்பாங்க. ஒரு ஒளி உஷ்ணம் கிடையாது, குளுமை, ஆனா பிரகாசம் இருக்கு. நேற்று கூட பார்த்தோம்ல, அஸ்தி பாத்தின்றது 2 லட்சணம் இருக்கு. இருப்பு, பிரகாசித்தல். ஒரு இருப்பு இல்ல, அறிவா பிரகாசம் தான் அறிவு. சூரியன்ல இருந்து வர ஒளியையும் உஷ்ணத்தையும் பிரிக்க முடியுமா? உஷ்ணத்தை பிரிச்சா ஒளிர் விடுதல் இருக்காது, ஒளியை பிரிச்சா உஷ்ணம் உற்பத்தி ஆகாது. ஒரு புது கண்ணாடி வச்சு போக்கஸ் பண்ண வச்சீங்கன்னா காவியத்துல போக்கஸ் ஆகி வந்துடும், உஷ்ணம் பாஸ் ஆகும், பாஸ் ஆகி எரிச்சிடும். அப்படிதான் இந்த விசாரம் பண்றது புரியுதா? இந்த பார்த்தல், உங்களோட பார்வையில் எப்படி இருக்கணும்? வெளிப்புலன்கள் 5 யூஸ் பண்ணாம மனத்தை தூய்மையாக்கிண்டு இத பாக்குறோம்னு கூட தெரியாம ஒரு பார்வை பார்க்கணும், புரியுதா? பார்த்துட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா அப்பொருளாவே இருக்கும். அதை பத்தி விளக்கம் கொடுக்கூடாது. விளக்கம் கொடுத்தா கேட்டுவிடும். ஏன்னா அந்த விளக்கத்துல கிடையாது, உதாரணத்தையும் கிடையாது. அடையாளம் அற்ற அழிவற்றாரும் அடையாளம் அற்று அழிவற்று ஆறும் உபசாந்தம் விடயம் கடந்து ஒளிர் வேத்யம். விஷயம் கடந்து ஒளி வேத்யம், அதாவது நம்ம விஷயம் மூலமா தான் நம்மளுக்கு ஒளி தெரியுது. கரெக்டா? இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டாதான் தெரியும். என்ன சைலண்டா இருக்கேன் அதை விளக்குன்னா சொல்ல முடியாது. என்ன யோசிக்காம இருக்கேன்னு ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? நீ ஒன்னும் யோசிக்காம இருக்கியா, அது என்ன நிலைன்னு விளக்குன்னு யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. என்ன யோசிக்கிறது? சோ நம்மளுக்கு ஓரியன்டேஷன் எப்படி இருக்கு? எப்ப பாரு விஷயம் தான், எப்ப பாரு காட்சிகள் தான் உள்ள, எப்ப பாரு விவகாரங்கள் தான். அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, விடயம் கடந்து ஒளிர் வேத்தியம். வேத்தியம் என்ன? அறியப்பட்டது. புரியுதா? அறிவிட பொருள். அதாவது விஷயத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க எப்பேற்பட்ட ஒரு திங்கிங்ல கூட மாட்டிக்கிட்டு கூட இருங்க, அப்ப கூட நம்புங்க. அதுக்கு அடிப்படையா இருக்கிறது ஒளி. அந்த ஒளிக்கும் அந்த அப்பேற்பட்ட சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. அது இல்லாம இது இல்லை, ஆனா இது இல்லாம அது இருக்கு. அது சந்நிதியில தான் இந்த பிரச்சனை தெரியுது, ஆனா அந்த பிரச்சனை கிடையாது. இது ஒரு விஷயமா இல்ல, அது ஒளிதான். அதாவது விஷயத்தை கடந்த ஒரு அறிபடு பொருள், புரியுதா? அறியப்பட்ட பொருள். அடையாளம் அற்று அழிவு அற்று ஆளும் உபசாந்தம் விடயம் கடந்து ஒளி வேத்தியம் அடுக்காது பாவனைக்கு ஐயம் படராது. பாவனைக்கு ஐயம் படராது. அதுவே நான், அவன், இது, இலை, ஐயம் இல்லை. அதுவே நான் அவன், இதில் ஐயம் இல்லை அப்படின்னு அறுதிட்டு இந்த பாட்டுல சொல்றாரு. என்ன சொல்றான்னா, மனத்தினால் எண்ணுவதற்கு பாவனைக்கு எட்டாததும் சந்தேகத்திற்கு இடமில்லாததும் அடையாளமாக எந்த ஒரு குறியும் மற்றதாய் நாசமற்றதாய் எங்கும் பரம சாந்திமயமாய் நிறைந்து எதிரிட்டு அறியும் சகல விஷயங்களையும் கடந்து நிற்கும் இடத்தில் சுயம் பிரகாசமாய் ஒளிர்கின்ற அறிபடு பொருள் எதுவோ அதுவே நானாவேன். அந்த பரஸ்வரூபமே நானாவேன். இதில் துளியும் சந்தேகம் இல்லை.
நம்ம சாதாரணமா எங்க இருக்கும் விஷயங்கள்ல அந்த விஷயங்களுக்கு அடிப்படையாகவும் விஷயங்களை கடந்ததாகவும் விஷயங்களின் முடிந்த நிலையாகவும் இருக்கிற அந்த பொருளுக்கு உதாரணம் இல்லாம அது ஒரு சாந்தி மயமா இருக்கு, ஒளிமயமா இருக்கு, பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கு. அததான் அவர் சொல்றார். எண்ணி பார்ப்பதற்கு மனத்தின் பாவனைக்கு எட்டாததும் சந்தேகத்திற்கு இடமற்றதாயும் எண்ணத்து மூலமா பற்றையே பண்ணக்கூடாது. நம்ம விஷயத்துல இருக்கோம், இல்லாட்டி இந்த ஆன்ம விஷயம் சொல்லிட்டு இதை சிந்திச்சுட்டு இருக்கோம். ரெண்டுத்தையுமே அது கிடைக்காது. ஏன்னா இதுக்கெல்லாம் கடந்து சுயம் பிரகாசமா இருக்கிற ஒரு சாந்தமான பொருள். இன்ன விதமானது என்று அடையாளமாக எந்த ஒரு புரியமற்றதாய் அழிவற்றதாய் எங்கும் பரம சாந்தி மயமாய் நிறைந்து எதிரிட்டறையும் சகல விஷயங்களையும் கடந்து சுயம் பிரகாசமாய் தான் தானாக ஒளிர்கின்ற அறியத்தக்க பொருள் எதுவோ அதுவே நானாவே. இதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஊனக்கண்ணுக்கு அடையாளம் இல்லாமல் போனால் போகட்டும், மனத்தின் பாவனைக்காவது எட்டுமா என்று பார்த்தால் அதற்கும் எட்டாததாய் இருக்கிறது. மனத்திற்கு அப்பாற்பட்ட அதிசூட்சம பொருளானதினால் மனதின் எண்ணத்திற்கும் அகப்படாததாய் இருக்கிறது. புரியுதா? எண்ணம்னா நம்ம இந்த சூட்சமத்திலே சூட்சமா நீ கண்டே பிடிக்க முடியாதுன்னு ஒண்ணுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒழிச்சு மனம் என்ன மனத்துக்குள்ள இருக்கு, நீ உன்னால யூகிக்க கூட முடியாதுன்னு. கரெக்டா? இப்படி எல்லாம் டீஸ் பண்ணுவோம்ல. நான் இப்போ கண்ணை மூட சொல்லி ஒரு பொருளை கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சா கூட இப்பதானே பேசிட்டு இருக்கேன். இன்னும் அதிசூட்சமா மனசுலயே வச்சிருந்தோம் சொன்ன ரகசியத்தை அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன்னாலும் இன்ட்ரெஸ்ட் போயிடும். சொல்லு 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 பாபா வந்துடும் இல்லையா? அப்படி அதிசூட்சமா இருக்கான். கிளம்பு, டைம். சரி சரி சரி. கிளம்புங்க கிளம்புங்க. நல்லது. நான் கொடுக்குறேன். முள்ள மாழி. நீங்க சரி. மனத்திற்கு அப்பாற்பட்ட அதிசூட்சம பொருளானதினால் மனத்தின் எண்ணத்திற்கு அகப்படாததா இருக்கிறது. அது இல்லாத பொருளா என்றால் அதுதான் இல்லை. சதா அகம் அகம் என்று பிரகாசிப்பதாய். அந்த வார்த்தை முக்கியம் இல்லை, பிரகாசிக்குது திரும்ப. ஆனா அது பிரகாசிக்கும் விதத்துல எல்லாரும் நான் அதை போட்டு அழிக்கிறாங்க. புரியுதா? அதனால அகம் அகம். யாருமே நான உபயோகிக்காம இங்க வாழவே முடியாது. கரெக்டா? நான் என்ன சொல்றேன், நான் அப்படின்னு இருக்காங்க பேசினேன் பேசாம இருந்தாலும் என்ன இப்படி நடந்துட்டு இருக்கேன் எனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ எப்பப்பா இந்த பிரகாசம் இருந்துட்டே இருக்கு. செல்ஃப் சென்டர்டு பிரகாசம் தன்னை சுயமா அந்த மனத்தினுடைய ஒரு தாக்கமாகவோ சந்தோஷமாகவோ உடலாகவோ நிகழ்ச்சிகளாகவோ நினைக்கிறதுக்கு நான் என்னையில தானே நினைக்க போறோம். அததான் அகம் அகம் பிரகாசிக்கிறதுன்றாங்க. ஒரு மிருகம் நின்றுட்டு இருந்தா கூடங்க அதுக்கு தன் இருப்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? பசுன்னு கூட தெரியாது. தான் பசுவா இருக்கும், தான் கண்குட்டியா இருக்கும்னு எதுவுமே தெரியாது. ஆனா அது இருக்கா இல்லையா? அந்த இருப்பு பிரகாசம் தானே. அதனுடைய பஞ்ச புலன்களா அது இருந்துட்டு போகுது. பின்னாடி எவனா அடிச்சா அந்த தொடு உணர்ச்சியா இருக்கு போகுது. அந்த சமீபத்துக்கு முன்னாடி ஒருத்தன் புல்ல காமிச்சா அத உணவா பாக்குற உணர்ச்சியா இருக்கு போகுது. அதெல்லாம் பிரகாசம் தானே. என்னோட ஆதாரம்னு தானே பாக்குது. இதுதான் சொல்றாரு. சதா அகம் அகம் என்று பிரகாசிப்பதாய் அதன் இருப்பானது சந்தேகத்திற்கு இடம் தராது விளங்கி கொண்டிருக்கிறது. சந்தேகத்திற்கு இடம் தராது. நம்ம என்ன ஆகும், எண்ணங்கள் இல்லைன்னா ஒரு காட்சிகள் மனத்துல இல்லைன்னா கிட்டத்தட்ட செதுபணம் மாதிரி பயப்படும். ஆனா இதெல்லாம் அற்புதமான நிலைகள். அப்புறம் ரெண்டு ரெண்டு விழிப்பு நிலைக்கு நடுவில் ஒரு தூக்க நிலையில இல்லவே இல்லாம போயிடுறோம். ரெண்டு விழிப்பு நிலைக்கு நடுவுல ஒரு தூக்க நிலையில எல்லாமே போயிடுறோம். சோ எப்பவுமே அறியும் நிலைகள், சுட்டறியும் நிலைகள், விழிப்பு நிலையும் கனவு நிலையும் ரொம்ப தாண்டவமாடுது. அதனால இது ரெண்டுமே மௌனமாகும். இந்த ரெண்டு நிலைகளும்
ரெண்டு நிலையில கனவு நம்ம கண்ட்ரோல் கிடையாது. ஆனா விழிப்பு நிலையில சதா புலன்களை அடக்கிட்டு மனத்திலேயே விகல்பமா எந்த ஒரு மாறுதலையும் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு இல்லாம சதா ஒளிமயமாக அதை பார்த்து கொண்டே இருக்கும் உணர்வாக இருக்கும்பொழுது என்ன ஆகுது, அது நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும், மனம் ஒரு தூக்கம் நிம்மதியா இருக்கும். அப்படியே இல்ல, மூணு நிலைகளுமே தனித்தனியா தெரியாது. அதுதான் அறிவியல். யோக நிதிராவே போகும் வாழ்க்கை, முழு முதற் பொருளாவே வாழ்க்கை போகும். அதுதான் இவங்க சொல்றாங்க. சதா அகம் அகம் என்று பகாத அதன் இருப்பான சந்தேகத்திற்கு இடந்தராக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்திரிய விஷயங்களுக்கு கோச்சரம் ஆகாதவினால், கோச்சரம்னா இட் இஸ் நாட் கிவிங் வே. இதுதான் கோச்சரம்னா ஒரு கோர்ஸ், ஒரு கோர்ஸ், ஒரு ஒரு ட்ராக், ஒரு ஒரு இது, அதுதான் கோச்சரம். இந்திரிய விஷயங்களுக்கு அது ஒரு பாடம் போடுறதில்லை, அகப்படுறதில்லை, ஒரு ட்ராக்கா அகப்படுறதில்லை. கோச்சரம் ஆகாததினால் அந்த வஸ்துவை விடயங்கள் கடந்து ஒளி வேத்தியம் எனப்பட்டது. விஷயங்கள் எல்லாம் தாண்டி இந்த விஷயங்களே அறியலாம், நீ ஒளியா தான் அறியலாம். விஷயங்களை கடந்து உன் உணர்வுல தோன்றிருந்தேன்னா அது அகப்படும். அகப்படும் கைப்பொருளலாம், நீ வாழலாம், அதிலேயே வாழலாம், வாழலாம். அதுதான் நிர்வாண நிலை, அதுதான் மோட்ச நிலை, அதுதான் ஒரே நிலை, உண்மை நிலை அப்படின்றார். அப்படி பரம உபசாத்தமாய் எங்கும் நிறைந்து பிரகாசிக்கும் வேத்திய பொருளாகிய அறிவடு பொருளாகிய அந்த பிரம்மஸ்வரூபமே நான் ஆவேன், இதில் சந்தேகமே இல்லை என்று சிவன் கூறுகிறார். எட்டு, 9, 10 3 பாட்டு பார்க்கணும். அந்த பரதெய்வமாகும் சிவன் நானே, அந்த மேலான தெய்வமான சிவன் நானே. மந்திரங்கள் யாவின் மயனும் அம்மந்திரங்கள் எல்லாம் கடந்தே லய சிருஷ்டிகள் இல்லா தவனும் ஆமே. புரியுதா? அதாவது என்ன சொல்றாருன்னா, முழு முதற கடவுளாகிய அந்த பரமசிவ சொரூபமாகும் சிவன் நானே, சகல மந்திரங்களின் அதிஷ்டானமாகிய மந்திர சொரூபமாய் இருப்பவனும் நானே. மந்திரத்துக்கு சொரூபம் இருக்கு. ஓம் நமோ நாராயணாயன்னு அது ஒரு சொரூபம் இருக்கு. பார்த்தோம் இல்லையா? நம்ம நரன்னு சொல்லப்படுற மனத்தினுடைய நடைமுறை வாழ்க்கை தான் நாராயணன். அயனம், மூவ்மெண்ட். ஓம் நமோ நாராயணாயன்னு அவர் என்ன பண்றாரு, காக்கும் கடவுளாக எல்லாத்தையும் நிர்வகிக்கிறார். உங்களை பெஸ்ட் மேனேஜர் ஆக்குறார், எல்லாத்தையும் தாங்கும்படி பண்றார். காக்கும் கடவுள் மந்திர சுரூபமாகிய ரூபாய் இருப்பவனும் நானே. அந்த மந்திரங்கள் எல்லாவற்றையும் கடந்து அதற்கும் அப்பாலாய் பிரபஞ்ச சிருஷ்டி சம்ஹாரம் முதலான எந்த காரியங்களும் இல்லாமல் இருப்பவனும் நானே. அந்த சிவமே நான் என்று கூறுவதின் கருத்தானது அஷ்டமூர்த்தங்களும், 8 மூர்த்திகள், அகில சராச்சர பிரபஞ்சமாக விரித்த பூத பௌதீகங்களும், சர அச்சர, சரம்னா அசைத்தல், அச்சரம்னா அசையாதது. சரத்தின்னா மாடு மேயுதுன்னு, அதுதான் சஞ்சாரம்னு வருது. அஷ்டமூர்த்தங்களும் அகில சராச்சர பிரபஞ்சமாக விரிந்த பூத பௌதிகங்களும் சிவஸ்வரூபமே ஆதலால் அதற்கு உள்ளடங்கிய இவனும் சிவனாகத்தானே இருக்க முடியும். அதைத்தான் இங்கே சிவன் நானே என கூறப்பட்டது. எல்லாமாகி நின்று பிரகாசிக்கும் பொருளானது மந்திர ரூபமாகவும் மந்திர மூர்த்தியாகவும், ரூபம் இருக்கு மந்திரத்துக்கு, மூர்த்தி இருக்கு, இருப்பதினால் அவை யாவும் நானே எனப்படுகிறது. அதற்கும் அப்பாலாய் உள்ள பஞ்ச கிருத்தியங்களாகிய சிருஷ்டி சம்ஹாரம் முதலான எந்த காரியமும் இல்லாத பிரபஞ்ச ரகிதன் நானே. ரகிதன்னா சகிதன்னா கூட இருக்கும்.
சங்கல்ப சகிதம்னா நினைப்போடு கூடியவன் அர்த்தம். சங்கல்ப ரகிதம்னா நினைப்பற்றவன் அர்த்தம். நினைப்பே இல்லாதவன். பிரபஞ்ச ரகிதம்னா பிரபஞ்சமே இல்லாமல் ஆனா சிருஷ்டி காரியங்களும் இல்லாதவன். அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அருளுதல் மறைத்தல் அப்படின்னு பஞ்சகிருத்தியங்கள் 5 விதமான செயல்கள் புரியும். இது அந்த பரம்பொருள். அதெல்லாம் புரிஞ்சு இப்ப பிரபஞ்சமா இருந்தாலும் இந்த பிரபஞ்சமும் கிடையாது, கிருத்தியங்களும் கிடையாது, அதை கடந்த பொருள் தான். இந்த நிலைதான் ஒன்றியும் ஒன்றாமை எனப்படும். புரியுதா? பீயிங் வித் வித்அவுட். புரியுதா? இருக்கே இல்ல. இன்னும் ஒன்னாம் பதில் வரும். சித்தாகவும் அச்சித்தாகவும், அச்சித்தின ஜடம், உலகமாகவும் உயிராகவும் இருந்து கொண்டே நிராகாரமாகவும் நிற்குணமாகவும் அவற்றின் குணங்கள் ஒட்டாமல் விசிஷ்டமாய் விளங்குகிறான். எல்லாம் செய்தும் யாரும் செய்யாதவனே. அடியாகவும் நடுவாகவும் முடிவாகவும் உள்ள அவனே அதற்கும் அப்பாலாய் அடிமுடி காணா முழு முதலாகவும் நிறைந்து நிற்கின்றான். யாரு? அந்த ஒளி பிரகாசம். எங்கேயோ இருக்கிறத பேசல நம்ம. எங்கேயோ வானத்திலயோ அண்டவெளியிலயோ இருக்கிறத நம்ம பேசல. நம்மளுக்குள்ள இருக்கிறத பத்தி பேசலாம். திருசியம் சூன்யம் சூன்யம் திறம் சரம் என்னால் பரவிட பட்டன வாம் சர்வமும் நானே உலகத்தின் நாதன் எல்லாம் என்னால் தானே இலகுவனதாம் அப்படின்றார். கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள்களும் தெரியப்படாதவைகளும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களும் சஞ்சரிக்கக்கூடிய ஜங்கமங்களும் இந்த சராச்சர பிரபஞ்சமும் என்னால் வியாபிக்கப்பட்டவையாகும். இந்த பிரபஞ்சத்தின் தலைவன் நானே. எல்லா பொருள்களும் என்னாலேயே பிரகாசிக்கப்படுகின்றனவாம். இப்ப விஞ்ஞானம் என்னன்னு சொல்லுதுன்னா, விஞ்ஞானம் இந்த ஒளி வானத்திலிருந்து பட்டு என் கண்ணுக்குள்ள போகுதுன்னு. நம்மளுடைய மெய்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்மொழி இந்த பொருள் வெளியே இல்லை, இந்த பொருளே இந்த ஆண்மொழிக்குள்ள இருக்கு. இத பாக்குற கண்ணு ஆண்மொழிக்குள்ள இருக்கு, இத பாக்குற மனம் ஆண்மொழிக்குள்ள இருக்கு. ஆண்மொழி மூலமா அதுவே அறியாமை காட்பட்டவனுக்கு மனம் மூலமா கண் மொழியா வெளில காட்சியை பார்த்து எனக்கு இந்த கம்ப்யூட்டர் வேணும் பாண்டாது பிறக்கைகளை உற்பத்தி பண்ணிக்கிறது. புரியுதா? நானு அது எனக்கு அது வேணும் அப்படின்னு அவன் ஆசைப்படப்படுவதற்கு வெட்டுப்படி பண்ணி மொத்த சயின்ஸையும் எங்கேயே சொல்லிடுறாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு சொல்லிடுறாங்க. ஆனா அது என்ன சொல்லுதுன்னா, விஞ்ஞானம் என்ன சொல்லுது, வெளிலேருந்து லைட் வருது உனக்கும் நீ இந்த பூத பௌதிகத்துல ஆன்ம ஒளியாது இந்த ஒளியாது. கான்சியஸ்னஸ் எல்லாம் ஒளியே கிடையாது, மனத்துக்கு எல்லாம் ஒளியே கிடையாது இப்படின்னு அவங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு பகிர்வுப்பட்ட பார்வை. புலன்கள் தான் அவங்க வசதின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அதை அனலைஸ் பண்ற மனம் தான் அதை விட வசதின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க அறிவு ஒளின்னு சொல்லப்படுற ஆன்ம ஒளியே இல்லைன்னு பண்ணிட்டாங்க. புரியுதா? அதனாலதான் கன்ஃபியூஷன். அடிப்படை வேற்றுமை. இது 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 நடந்ததுன்னா சாந்தம், அது நடந்ததுன்னா சூரியனையே போய் கொடுக்கணும் நடத்தலாமான்னு பார்ப்போம். அடுத்தது புரியுதா? அதுதான் லைட் கொடுக்குது. இல்லாட்டி கண்டுபிடிச்ச எலக்ட்ரிசிட்டி தான் லைட் கொடுக்குது. சோ என்னதான் எலக்ட்ரிசிட்டி வச்சுக்கோ, டிபெண்டாவே வாழ பொருள்களுக்கு. புரியுதா? பொருள்களுக்கு அடிமையாயிட பிரச்சனை, குடும்பங்கள் பிரச்சனை எதனால தானே? எல்லாம் மேற்கத்திய நாகரிகம் ஃபுல்லா வந்துருச்சா இல்லையா? எல்லார் வீட்லயும் வாஷிங் மிஷின் தான் சண்டையான சண்டை நடக்குது இல்லையா? அப்புறம் அதை அடைய முடியலன்னா வீட்டுல எல்லாரும் இழப்படுறாங்க. எனக்கு ஒண்ணுமே வேணாம், உறவு மேன்மையா மனிதனுடைய அன்பு மேன்மையா அந்த அன்பா இருக்கணும்ன்றதெல்லாம் போய் அந்த பொருளுடைய இன்ஃபுளுயன்ஸ், அது மூலமா கிடைக்கிற சௌகரியம், இதெல்லாம் எவ்வளவு சிக்கு பாருங்களேன். அங்க என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஹையஸ்ட் பார்த்துட்டான் அந்த சயின்டிஸ்ட்.
ஹையஸ்ட பார்த்துட்டு இங்க வரான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அடையறதுக்கு. எல்லாம் வந்தாச்சு, வீட்டுல அத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு. பட் சோமா நிம்மதி இல்லாம இருக்கு. இன்னும் ஒண்ணு பொருளை தெரிஞ்சிடாதான் அடங்கும். இந்த பிரபஞ்சத்தின் தலைவன் நானே, எல்லா பொருள்களும் என்னாலேயே பிரகாசிக்கப்படுகின்றனவா. இதில் அனைத்துமாக விளங்கும் யோம வடிவ சுரூபத்தை பறைசாற்றுவது, யோமம் தான் ஆகாயம், யோம வடிவ சுரூபத்தை பறைசாற்றுவது போல் கூறுகிறார். உருவமற்ற உண்மை பொருளிலிருந்து ஐம்பொருள்களுக்கு புலப்படக்கூடிய உருவங்களான ஸ்தாவர ஜங்கமங்களும் தோற்ற மாத்திரமாய் புலப்படுகின்றன. புலப்படமையால் உண்மை பொருளை விட்டு தனித்து இல்லை. எல்லாம் அதிலிருந்தே அதுவாக இருந்து கொண்டே பலவித நாமரூப கற்பனா பேதங்களுடன் காணப்படுகின்றன. இதுதான், இது கம்ப்யூட்டரு, அது பாட்டிலு, அது காட்டு, சோஃபா அப்படின்னு விதவிதமா எல்லா பெயர்கள்ல தான் இதுவா இருக்கே தவிர உண்மை பொருள் ஒண்ணுதான் அதுலதான் இருக்கு. அதுவேதான் இதுவும். அதையே இங்கு இவைகள் யாவும் என்னால் பரவிடப்பட்டனவாம். பொய்யாகிய உலகமும் அதில் உள்ள பொருள்களும் மெய்யாகிய சிற்றுரூபத்திலிருந்து ஒரு கற்பனா தோற்றமாக புலப்படுவதனால் உண்மையை விட்டு இருப்பில்லாததினால் அவை யாவும் நானே என்று கூறப்பட்டது. பகவத்கீதை பூரா ஃபர்ஸ்ட் பர்சன்லயே பேசிட்டு இருப்பார். நானு, என்னை, என்ன, இப்படிதான் பேசிட்டு இருப்பார் அத்தாரிட்டியா. பற்பல உலகங்களாக விரிந்து காணப்படுவதற்கு ஆதார சத்திய வஸ்துவாய் உள்ளது சித்தாகாசமானதினால், சித்தாகாசம் அறிவாகாசம் ஆனதினால் யாவற்றிலும் அது வியாபித்து நிற்கிறது. பொய்யான உலக பொருட்கள் யாவற்றிலும் மெய்யாகிய தான் கலந்திருப்பதனால் அந்த உலகையும் மெய் போல காணச் செய்கிறது. ஆனால் அவற்றுடன் கலந்திருந்தும் அவற்றின் குணங்கள் ஒன்றும் பற்றாமல் அதிநிர்மலமாக அதை களங்கமே படுத்த முடியாது, பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் என்னால் தானே இலகுவனவாம் என்பதின் கருத்து இதுவே ஆகும். 10வது பாட்டு. விவித உருவத்தால் வேறு வேறாய் புவன நிறைகள் பொருந்தி சிவம் முதல் இவ்வுலகம் ஈராய் இலகும் பிரபஞ்சம் அவ்வளவும் எண்ணில் நிற்பவாம். பற்பல விதமான வடிவ பேதங்களினால் ஒன்றை போன்று மற்றொன்றில்லாமல் வேறு வேறுவாகிய உலக கூட்டங்களின் அடுக்குகளாக வரிசையாக அமைந்து சிவ தத்துவம் முதலாக இந்த பிரபஞ்ச பரியந்தம் உள்ள அனைத்துமாக பிரகாசிக்கும். உலகில் உள்ள அனைத்தும், சிருஷ்டியில் உள்ள அனைத்தும் என்னிடத்தில் நிலைபெற்று இருக்கின்றன. காணக்கூடிய உலகத்திற்கு காண முடியாத பரம்பொருள் ஆதாரமாய் இருக்கிறது. பூத்து குலுங்கி காட்சி அளிக்கும் மரத்திற்கு காண முடியாத வேறு ஆதாரமாய் இருப்பது போல எண்ணற்ற பேதங்களுடன் கூடிய உலகிற்கு பேதமற்ற பொருள் அடைக்கலமாகவும் ஆசிரமமாகவும் இருக்கிறது. முக்குணங்களுடன் கூடிய உயிரினத்திற்கு இலக்காயிருப்பது குணாதீத நிற்குணமே ஆகும். இப்படி எல்லாமாகி யாருமற்று எங்கும் நிறைந்து நிற்கும் பொருளில் சிவம் முதல் அனைத்தும் நிலை பெற்று இருக்கின்றன என்று விளக்குகிறார். இதை பற்றி பகவானிடம் மிகவும் அன்புடைய பக்தையான ரமாபாய் என்பவர் கேட்கிறார். பகவானே, பல உலகங்கள் இருக்கின்றன என்று நூல்களில் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் அவை நம் கண்ணுக்கு தெரிவது இல்லையே. இந்த ஒரு உலகம் தானே தெரிகிறது என்று கேட்டார். அதற்கு பகவான், ஆமாம், நமக்கு இந்த ஒரு உலகத்தில் இருக்கும் உருவம் தான் கொடுத்திருக்கிறான். அதனால் இந்த லோகத்தில் இருக்கிறது மட்டும்தான் தெரிகிறது. அந்தந்த லோகத்தில் உள்ள உருவத்தை எடுத்தால் அந்தந்த உலகமும் தெரியும். இந்த ஒரு பாட்டு ரொம்ப நேரம் இருக்கு. இது மட்டும் பாட்டு 11. எவ்வளவு காணப்படுபவோ இவ்வுலகில், எவ்வளவு கேட்க இயைபவோ
உள்வெளி பற்றி ஒளிர் யாவும் பராவும் என்னால் பரவல் உற்றவை ஆமவை என்றோர். அதாவது இந்த உலகத்தில் எத்தனை விஷயங்கள் காணப்படுகின்றனவோ, எத்தனை விஷயங்கள் கேட்கப்படுகின்றனவோ, தேகத்தின் உள்ளும் புறமும் பற்றி கொண்டு தோன்றி ஒளிர்கின்ற பொருள்கள் அனைத்தும் எங்கும் நிறைந்த என்னால் அவையாவும் வியாபிக்கப்பட்டிருக்கும். வியாபிக்கப்பட்டுள்ள அவை நான் என்று உணர்வாயாக அப்படின்றாரு. அதுக்கு மீனிங் சொல்றாரு. எவன் அன்றி, அதாவது அந்த ஒளி பிரகாசம் மூல ஒளி இல்லாமல் எந்த மனமும் எண்ணாதோ, எவன் அன்றி எச்சுறுதியும் கேளாதோ, சுருதின சத்தம், எவன் அன்றி எச்சுறுதியும் கேளாதோ, எவன் அன்றி எவ்வுலகும் காணப்படாதோ, எவன் அன்றி இரு சுடரும் இலங்காதோ, சூரிய சந்திரர்கள் புரியுதா, எவனன்றி எவ்வுடம்பும் இயங்காதோ, அந்த பரம்பொருளே எல்லாவற்றும் உற்று பரவி எல்லாமாகி எங்கும் நிறைந்திருக்கிறது என்று உண்மையை கூறுகிறார். புரிச்சுக்கோ.